Hello, guys. Good evening. So, this is the fourth part of our Python interview series. So, இந்த வீடியோ பார்க்குறதுக்கு வந்த எல்லாரையும் ஐ வெல்கம் யூ. ஸோ மேக் ஷுர் தட் நீங்கள் ஒரு நோட் பேட் எடுத்துக்கோங்க, இல்லை ஒரு பேட் எடுத்துக்கோங்க. நோட்ஸ் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கிராப் அ கப் ஆஃப் காஃபி. ஏன்னா இப்போ நிறைய பேர் ஒர்க் முடிச்சுட்டு வந்திருப்பீங்க, இல்லை நிறைய பேர் ஸ்டூடெண்ட்ஸாக இருப்பீங்க, இல்லை ஃப்ரெஷர்ஸாக இருப்பீங்கல்ல. ஸோ கிராப் அ காஃபி, நல்லா ஃபோக்கஸ்டாக ஒரு 1 hour we are going to cover the third part of the list. ஸோ லிஸ்ட்டுக்கு வந்து 3 பார்ட்டாக பிரிச்சிருந்தோம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தேர்ட் பார்ட் ஃபார் த லிஸ்ட். ஓவராலாக இது வந்து ஃபோர்த் பார்ட் ஆஃப் அவர் சீரீஸ். ஸோ நம்ம வீடியோக்குள்ளால போகிறதுக்கு முன்னாடி நாங்கள் யார்? நாங்கள் டேட்டா வேலி, த ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் எட்செக் கம்பெனி ஆஃப் 2025. ஸோ நாங்கள் வந்து நிறைய ஐடி சொல்யூஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறோம், ட்ரைனிங்ஸ் ப்ரொவைட் பண்ணுறோம், பிளேஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ டூ செக் அவர் வெப்சைட் டேட்டா வேலி. அது மட்டும் இல்லாமல் இன்னும் டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸில் கூட we are publishing our content which includes like Telugu, Tamil, English. ஸோ இந்த 3 லாங்குவேஜ்லையும் இப்போதைக்கு பண்ணிகிட்டு இருக்கோம். அண்ட் we are soon planning to expand our network to Kannada as well and Bengali as well. ஸோ உங்கள் சப்போர்ட்டை தொடர்ந்து கொடுங்க. அண்ட் ஆல்சோ நாங்கள் வந்து மல்டிபிள் ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் சப்ஜெக்டை டீச் பண்ணுறோம், விச் இன்க்ளூட்ஸ் டேட்டா அனலிட்டிக்ஸ், டேட்டா இன்ஜினியரிங், டேட்டா சயின்ஸ், எத்திக்கல் ஹேக்கிங், ஜாவா டெவலப்மெண்ட், பைத்தன் டெவலப்மெண்ட், மிஷின் லேர்னிங், ஏஐ. ஸோ இந்த மாதிரி பல ஸ்ட்ரீம்ஸ் வி ஆர் டீச்சிங். ஸோ எங்கள் இன்ஸ்டியூட்டை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இஃப் யூ ஜஸ்ட் கிவ் அ கால், எங்களோட டீம் வந்து உங்கள் கூட என்கேஜ் பண்ணிப்பாங்க. தே வில் கெட் டு இன்ட்ராக்ட் வித் யூ. ஸோ உங்களுக்கான பிளேஸ்மெண்ட் ஹெல்ப்லேருந்து, ட்ரைனிங்ஸ்லேருந்து எல்லாத்துக்குமே டீம் வில் பி ஃபுல்லி சப்போர்ட்டிவ். ஸோ டூ செக் ஆன் தட். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பைத்தன் இன்டர்வியூ சீரீஸ் பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் ஜம்ப் ஸ்ட்ரைட் டு அவர் தேர்ட் பார்ட் ஆஃப் தி லிஸ்ட் சீரீஸ். ஸோ இன்னைக்கு இப்போ ஏற்கனவே நம்ம என்ன பார்த்துருக்கோம்? ஸோ ப்ரீவியஸாக என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லிஸ்ட் பற்றி பார்த்தோம். லிஸ்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது, லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய பில்ட்-இன் ஃபங்க்ஷன்ஸும் மெத்தட்ஸும் பற்றி பார்த்தோம், ரைட்? கொஞ்சம் இண்டெக்ஸ் மெத்தட்ஸ் பார்த்தோம், கவுண்ட் பார்த்தோம், எப்படி எலிமெண்ட்ஸை ஆட் பண்ணுறதுன்னு பார்த்தோம், எப்படி எலிமெண்ட்டை ரிமூவ் பண்ணுறது பார்த்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஃபியூ பில்ட்-இன் ஃபங்க்ஷன்ஸை நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, லிஸ்ட்டை வச்சு நம்ம பண்ணக்கூடிய ஆப்ரேஷன்ஸை பற்றி இன்னைக்கு கொஞ்சம் நம்ம ஓவர்வியூவாக பார்க்க போகிறோம், சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் திங் ஃபர்ஸ்ட், நமக்கு லிஸ்ட்டெல்லாம் எப்படி, லிஸ்ட்னா என்னன்னு தெரியும், லிஸ்ட் எப்படி க்ரியேட் பண்ணணும்னு தெரியும். ஸோ மெத்தட்ஸும் ஃபங்க்ஷன்ஸுமே இஃப் யூ ஆர் லாகிங், நீங்கள் கொஞ்சம் போயிட்டு ரிவைஸ் பண்ணிட்டு வாங்க. ஸோ அந்த ஃபஸ்ட்டு 2 பார்ட் 2 and 3 சீரீஸ் வந்து லிஸ்ட்டு தான் கவர் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் அதை பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பயங்கர ஃபண்டமெண்டல்ஸில் வந்து ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. ஸோ ஐ பிலீவ் இட். ஸோ நீங்கள் அதெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டீங்கன்னு வைங்க, இந்த லிஸ்ட் ஆப்ரேஷன்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம்ல, இது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ப்ளஸ் இன்னும் நீங்கள் வந்து இந்த செஷன்லாம் அட்டன் பண்ணுறீங்கல்ல, 70% நீங்கள் லேர்ன் பண்ணாலே போதும். ஸோ இங்கே யாரும் பர்ஃபெக்ட் லேர்னர்ஸ் கிடையாது. நமக்கு யாருக்கும் வந்து என்னது ஃபோட்டோகிராஃபிக் மெமரி கிடையாது, ரைட்? ஸோ நீங்கள் இந்த செஷன்ஸில் ஒரு 70% நீங்கள் வந்து ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணிட்டீங்கனாலே ஆஸ் அ டியூட்டர் ஐ வுட் பி மோர் தென் ஹாப்பி. மிச்ச 30% எப்படின்னா, நீங்கள் வந்து ரெப்படிட்டிவ் லேர்னிங் பண்ணணும். ஸோ திருப்பி போய் ஒரு ஹேண்ட்ஸ் ஆன் ஒரு கோட் ரன் பண்ணி பார்க்கணும். திடீர்னு உங்கள் மைண்டுக்குள்ளால நீங்களே ஒரு கேள்வி கேட்கணும், இந்த லிஸ்ட்டில் வந்து இந்த நான் எலமெண்ட் எப்படி ஆக்சஸ் பண்ணுறது, இந்த எலமெண்ட்டை நான் எப்படி கவுண்ட் பண்ணுறது, இப்படிலாம் நீங்கள் தான் உங்களை கேள்வி கேட்டு அப்படி தான் அந்த ப்ராக்டிஸ் வச்சு தான் யூ பிகம் அ ப்ரோ. ஸோ இன்றைக்கி லிசன் பண்ணுறீங்க, 70% உங்களுக்கு மனசுக்குள்ளால போயிடுச்சுன்னா I'll be more than happier. ஸோ முக்கியமாக உங்களுக்கு எதுவும் கொஸ்டின்ஸ் இருக்குன்னா ப்ளீஸ் டு drop your questions in the comment section. நான் வரக்கூடிய வீடியோ லெசன்ஸில் ஐ வில் ட்ரை டு அட்ரஸ் இட். அண்ட் நிறைய பேர் வந்து இந்த கொலாப் நான் வச்சுருக்கிற நோட்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க. கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. சூன் ஐ வில் அப்லோட் இட் டு மை கூகுள் கொலாப். கிட்டப்புக்கு நான் அப்லோட் பண்ணிடுவேன். ஸோ அதுலேருந்து நீங்கள் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம், சரியா? ஸோ feel free to check out my LinkedIn as well. Myself Franklin Florence. நான் வந்து nearly 3 years experience வந்து டேட்டா இன்ஜினியராக ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ do check out my LinkedIn profile as well. So today to our first question, list operations-ல எனக்கு என்ன பார்க்க போறோம்னா, what is indexing operation in list? இதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் கேள்வி. ஸோ இண்டெக்ஸ் பற்றி ஏற்கனவே உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும்ல. இண்டெக்ஸ் பைத்தன் பொறுத்த வரைக்கும் இண்டெக்ஸ் வந்து என்னது,
ஒரு பொசிஷனல் ஆர்கியூமெண்ட். கரெக்டா? இப்போ நார்மலாக நம்ம எலிமெண்ட் எப்படி நம்பர்ஸ் பண்ணுவோம்? 1 2 3 4 5 அப்படிதான் நம்ம நம்பரிங் ஸ்டார்ட் பண்ணுவோம். we start from 1. பட் பைத்தன் இண்டெக்ஸ் பொறுத்த வரைக்கும் இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 0. திஸ் இஸ் அ வெரி பேசிக் திங். ஸோ இதை மறக்காதீங்க, நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, அப்போ வாட் இஸ் இண்டெக்ஸிங் ஆப்ரேஷன் அண்ட் லிஸ்ட்னா, ஸோ this is a process of accessing individual elements within a sequence using their position. ஸோ உங்கள்கிட்ட ஒரு லிஸ்ட் இருக்கு. லிஸ்ட்ல இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸை நான் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நான் இண்டெக்ஸிங் ஆப்ரேஷன்ஸ் யூஸ் பண்ணுவேன். சரியா? ஒவ்வொரு இண்டிவிஜுவல் எலிமெண்ட்ஸ் மட்டும் இல்லை, நீங்கள் வந்து குரூப் ஆஃப் எலிமெண்ட்ஸ் கூட இருக்கலாம். ஐ மீன் அது வந்து ஃபர்தர் இன்னொரு கான்செப்ட், அது வந்து ஸ்லைசிங்னு ஒரு கான்செப்ட். இது இண்டெக்ஸிங் அப்புறம் வரும். பட் பே அட்டென்ஷன் டு திஸ். ஸோ நீங்கள் ஒரு இண்டிவிஜுவல் எலிமெண்ட்டை நீங்கள் வந்து ஆக்சஸ் பண்ணணும்னா நீங்கள் வந்து இண்டெக்ஸிங் ஆப்ரேஷன் யூஸ் பண்ணுவீங்க. அண்ட் முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, பைத்தன் யூசஸ் ஜீரோ பேஸ்ட் இண்டெக்ஸிங், விச் மீன்ஸ் தட் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் எப்பயுமே என்னது, இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 0. ஸோ ஆன்வர்ட்ஸ் எப்படி போகும்? 0 1 2 3. ஸோ தட் இஸ் how our indexing is done in Python. Alright? இப்போ கொஞ்சம் கீ ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் இண்டெக்ஸிங் பற்றி பார்க்கலாம். ஸோ கீ ஆஸ்பெக்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்கொயர் ப்ராக்கெட் நோட்டேஷன். ஸோ நீங்கள் ஒரு லிஸ்ட்டில் இருக்கு, நீங்கள் அதை எப்படி ஆக்சஸ் பண்ணுவீங்கன்னு கேட்டிங்கன்னா, elements are accessed by placing their index within square brackets after the list name. ஸோ உங்கள் லிஸ்ட் நேம் கொடுத்துருவீங்க. லிஸ்ட் நேமுக்கு அப்புறம் ஸ்கொயர் ப்ராக்கெட்டில், யூஸ்வலாக லிஸ்ட்டே நம்ம வந்து ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் தான் போடுவோம். நீங்கள் அதையும் இதையும் கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. இது எப்படின்னா, நீங்கள் லிஸ்ட் நேம் போட்டுட்டு ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் யூ ஹாவ் டு மென்ஷன் யுவர் இண்டெக்ஸ் நம்பர். ஸோ எந்த எலிமெண்ட் நீங்கள் ஆக்சஸ் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த எலிமெண்ட்டோட இண்டெக்ஸ் நம்பரை அந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளால நீங்கள் பிளேஸ் பண்ணணும். அதில் 2 வகை இருக்குது. ஒன்று வந்து பாசிட்டிவ் இண்டெக்ஸிங், இன்னொன்று வந்து நெகட்டிவ் இண்டெக்ஸிங். ஸோ பாசிட்டிவ் இண்டெக்ஸிங் பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்கள் எலிமெண்ட்டை ஸ்டார்டிங்லேருந்து ஆக்சஸ் பண்ணணும். அப்படின்னா ஸ்டார்டிங்னா என்ன, நமக்கு 0, ரைட்? ஸோ 0ல் வந்து ஆரம்பிக்கிறீங்கன்னா அதுதானே உங்களோட ஸ்டார்டிங் பாயிண்ட். நித்தின் ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க, ஹாய் ப்ரோ, பைத்தான் ஈஸியா ப்ரோ, ரெக்கார்டட் லைவா ரிப்ளை வரல, பேசு ப்ரோ. நித்தின், பைத்தன் வந்து ரொம்ப ஈஸி. நீங்கள் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா என்ன கேட்டால் நீங்கள் ஃபஸ்ட்டு ஈஸியாக கற்றுக்கக்கூடிய லாங்குவேஜ் வந்து பைத்தன் தான். ஏன்னா நீங்கள் இப்போ ஜாவா, C++ நிறைய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இருக்குது. பட் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மெஷின் ஓரியன்ட் லாங்குவேஜாக இருக்கும். பைத்தன் மட்டும்தான் ஏதோ இங்கிலீஷ் நீங்கள் பேசுகிற மாதிரியே இருக்கும். ஸோ நீங்கள் பைத்தன் கற்றுக்கிறது ரொம்ப ஈஸி தான். ஆனால் நீங்கள் வந்து கான்செப்ட்ஸ், தியரி மட்டும் சும்மா படிச்சுக்கிட்டா போதாது. நீங்கள் ஹேண்ட்ஸ் ஆன் வந்து டெய்லி போட்டு பழகணும். ஸோ நான் இதில் கொடுத்துருக்கிற கான்செப்ட்ஸை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கனாலே ஐ கேரண்டி யூ இன்னொரு 20 டேஸில் யூ வில் பிகம் அ பைத்தன் டெவலப்பர். நீங்கள் ஒரு ப்ரோவாக இருக்கலாம். சரியா? பட் 20 டேஸ்க்கு அப்புறம் எனக்கு ஒன்றுமே ஞாபகம் இல்லைன்னு நீங்கள் வந்து சொல்லிட்டு இருக்கக்கூடாது. பிகாஸ் யூ ஹேவ் டு ப்ராக்டிஸ் அகைன் அண்ட் அகைன். ஸோ நீங்கள் வந்து எவ்வளோ பெரிய டெவலப்பராக இருந்தாலும் அந்த டச் விட்டு போச்சுன்னு வைங்க, யூ வில் லூஸ் த கண்ட்ரோல். நீங்கள் இப்போ ஒரு பைக் ஓட்டுறீங்க, டெய்லி ஓட்டுறதுக்கும் ஒரு 1 இயர் கழிச்சு நீங்கள் திருப்பி பைக் எடுத்து ஓட்டிங்கன்னா எப்படி ஓட்டுவீங்க? அது கொஞ்சம் ஏதோ வித்தியாசமாக இருக்கும்ல, ஏதோ புதுசாக வண்டியை பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ சிமிலர்லி கோடிங் பொறுத்த வரைக்குமே அதுதான். ஏன்னா இது வந்து வெறும் லாஜிக்ஸ் தான். கோடிங்ஸு, ப்ரோக்ராமிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் லாஜிக் பேஸ்டு தான். ஸோ இந்த லாஜிக்ஸை நீங்கள் வந்து ரெகுலராகவே ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இட் இஸ் வெரி ஈஸி. ஸோ நித்தின், ஆல் தி பெஸ்ட். ஐ பிலீவ் இன் யூ. நீங்கள் நல்லா பண்ணுவீங்க. சரியா? நீங்கள் டெய்லி ப்ராக்டிஸ் மட்டும் பண்ணுங்கள். நம்ம டெய்லி சேனலில் வி ஆர் அப்லோடிங். ஸோ அதை ஃபாலோ பண்ணுங்கள். ஆல்ரைட்? ஸோ நித்தினோட கொஸ்டினுக்கு நம்ம ஆன்சர் பண்ணியாச்சு. ஓகே, கம்மிங் பேக் டு அவர் கான்செப்ட், பாசிட்டிவ் இண்டெக்ஸிங் அண்ட் நெகட்டிவ் இண்டெக்ஸிங். ஸோ எலிமெண்ட்டை நம்ம ஸ்டார்டிங்லேருந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து பாசிட்டிவ் இண்டெக்ஸிங் யூஸ் பண்ணுறோம். நெகட்டிவ் இண்டெக்ஸிங் எப்படின்னா, நான் எலிமெண்ட்டை லாஸ்ட் பிளேஸ்லேருந்து ஆக்சஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அப்போ தான் நம்ம வந்து நெகட்டிவ் இண்டெக்ஸிங் யூஸ் பண்ணுவோம். சரி, இப்போ சின்டாக்ஸ், ஐ மீன் கான்செப்ட் பார்த்துட்டோம். பட் ஹவு டு வி அப்ளை இட்? அதை எப்படி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட சீக்வன்ஸ் வந்து 0லேருந்து ஸ்டார்ட் ஆகுது, ரைட்டா? இப்போ நீங்கள் அதை ஃபர்ஸ்ட்லேருந்து ஆக்சஸ் பண்ணணும்னா யூ ஹேவ் டு ஸ்டார்ட் ஃப்ரம் 0. சிமிலர்லி நீங்கள் ஒரு எலிமெண்ட்டை லாஸ்ட் பிளேஸ்லேருந்து ஆக்சஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் -1 அப்படின்ற பொசிஷன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். சரியா? இப்போ எப்படி நம்ம வந்து பாசிட்டிவ் இண்டெக்ஸிங்கில் 0 1 2 3ன்னு போகிறோம், சிமிலர்லி நெகட்டிவ் இண்டெக்ஸிங்கில் நீங்கள் லாஸ்ட் ஃபியூ எலிமெண்ட்ஸ் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு
-1லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஸோ -1, -2, -3. ஸோ நீங்கள் இந்த மாதிரி வந்து ஸ்பெசிஃபை பண்ணிங்கன்னா யூ வில் கெட் டு ஆக்சஸ் தட் எலமெண்ட். சரி, நம்ம இப்போ கோட் இம்ப்ளிமெண்டேஷனில் பார்க்கலாம், நமக்கு அது ஹெல்ப் பண்ணும். ஸோ ஃபர்ஸ்ட் இங்கே ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஆல்ரைட், ஸோ என்னோட லிஸ்ட்டில் என்ன இருக்குது, ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளால நான் வந்து ஃபியூ எலமெண்ட்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஆப்பிள், பனானா, செரி அண்ட் டேட். இப்போ இதை பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ பிரிண்ட் பண்ணினா என்ன கிடைக்குது, எனக்கு ஒரு லிஸ்ட் கிடைச்சிருச்சா. ஸோ ஃபர்ஸ்ட் திங் வி ஆர் மேட் ஷுர் தட் நம்ம ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ நான் வந்து ஒரு எலமெண்ட் ஆக்சஸ் பண்ணணும். நான் இப்போ பாசிட்டிவ் இண்டெக்ஸிங் வச்சு ட்ரை பண்ண போகிறேன். ஸோ பாசிட்டிவ் இண்டெக்ஸிங் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது, 0லேருந்து. ஸோ 0லேருந்து ஆன்வர்ட்ஸாக 0, 1, 2, 3 வந்து பாசிட்டிவ் இண்டெக்ஸிங். ஸோ பாசிட்டிவ் இண்டெக்ஸிங் மூலமாக இப்போ நான் வந்து 2 பிரிண்ட் வச்சுருக்கேன் பாருங்கள். பிரிண்ட் வச்சுட்டு மை லிஸ்ட் அப்படின்னு வச்சுருக்கேன்னா, ஸோ மை லிஸ்ட் தான் என்னது நமக்கு இங்கே நம்மளோட லிஸ்ட் நேம். ஸோ இந்த லிஸ்ட் நேமில் நம்ம ஸ்கொயர் ப்ராக்கெட் இருக்குல்ல, ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டோமா, போட்டுட்டு இப்போ நமக்கு எந்த இண்டெக்ஸிங் வேணுமோ அந்த எலிமெண்ட்டை நம்ம மென்ஷன் பண்ணுறோம், விச் இஸ் 0 ஹியர். கரெக்டா? இப்போ பாசிட்டிவ் இண்டெக்ஸிங்கில் 0+ தானே. ஸோ இப்போ 0 போட்டோமா, அப்போ இப்போ நமக்கு எந்த எலிமெண்ட் கிடைக்கணும், we are getting to access ஆப்பிள். இப்போ 2ன்னு வச்சுருக்கோமா, 2ன்னு அப்போ எந்த பொசிஷன், 0, 1, 2. அப்போ நமக்கு வந்து செரி ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம இதை பிரிண்ட் பண்ணி பார்த்தா we are getting ஆப்பிள் அண்ட் செரி. சிம்பிளா, ஈஸியா? இப்போ அதே தான் நெகட்டிவ் இண்டெக்ஸிங்லையும் சேம் தான். ஆனால் இங்கே கான்செப்ட் எப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு போட்டு காட்டிடுறேன், இப்போ உங்களுக்கு இன்னும் பெட்டராக இருக்கும். பாசிட்டிவ் இண்டெக்ஸிங் படி இதோட பொசிஷன்ஸ் எப்படி இருக்கும்னா 4 எலமெண்ட்டா, அப்போ 0, 1, 0, 1, சாரி 0, 1, 2, 3. ஸோ 4 எலிமெண்ட், ஸோ 4 பொசிஷன். இது வந்து எதுக்கு, பாசிட்டிவ் இண்டெக்ஸிங். சரி, அப்போ நெகட்டிவ் இண்டெக்ஸிங்னு பார்த்தீங்கன்னா அப்படியே ரிவர்ஸ் தான். ஸோ -1, -2, -3 அண்ட் -4. ஸோ இப்போ -1 வந்து இந்த இடத்துல எது ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா, இட் இஸ் ரெப்ரசென்டிங் டேட். -2 வந்து எது ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா செரி. -3 வந்து பனானா அண்ட் -4 ஆப்பிள். ஸோ இது எப்படி நமக்கு வந்து ஆன்வர்ட்ஸாக போகுதோ, நம்ம நெகட்டிவ் இண்டெக்ஸிங் பண்ணுறப்ப எலமெண்ட்டோட ஆக்சஸ் வந்து இதுதான் -1. ஸோ திஸ் இஸ் -1, திஸ் இஸ் -2, திஸ் இஸ் -3 அண்ட் திஸ் இஸ் -4. இப்போ பார்ப்போம் நெகட்டிவ் இண்டெக்ஸிங்கில் நம்ம கோட் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதே தான் மை லிஸ்ட் அண்ட் சின்டாக்ஸ் என்னது, ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளால நம்ம எந்த எலமெண்ட் ஆக்சஸ் பண்ணணுமோ அதோட நம்பரை நம்ம மென்ஷன் பண்ணணும். ஸோ இதில் நெகட்டிவ் இண்டெக்ஸிங்கில் நம்ம மைனஸ் ஸ்பெசிஃபை பண்ணுறோம். ஸோ இப்போ -1ம் -3ன்னு போட்டிருக்கேன்னா நமக்கு எந்த எலிமெண்ட்ஸ் கிடைக்கும், இங்கே -1 எதுங்க நமக்கு டேட், -3 எதப்போ -2, -3 அப்போ பனானா, நமக்கு டேட்டும் பனானாவும் கிடைக்கணும். ரன் பண்ணி பார்த்தா நமக்கு டேட் அண்ட் பனானா கிடைக்குது. ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ யூஸ் நெகட்டிவ் இண்டெக்ஸிங் டு ஆக்சஸ் யுவர் எலமெண்ட்ஸ். சரி, நம்ம வந்து இண்டெக்ஸிங் பார்த்தோம் எப்படி எலமெண்ட்ஸை ஆக்சஸ் பண்ண முடியும்னு. இப்போ நம்ம எலமெண்ட்ஸை அப்டேட் பண்ண முடியுமா, நம்ம எலமெண்ட்ஸை மாடிஃபை பண்ண முடியுமா? லிஸ்டோட ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன சொல்லியிருக்கேன், மியூட்டபிலிட்டி, ரைட்? ஸோ மியூட்டபிலிட்டினா என்ன, அதுக்கு வந்து ஒரு எக்ஸ்மென் எக்ஸாம்பிள் கூட உங்களுக்கு கொடுத்தேன். எக்ஸ்மென்ல என்னது, எல்லாருமே மியூட்டன்ஸ். ஏன் மியூட்டன்ஸ், பிகாஸ் அவங்க வந்து எல்லாருமே ஆல்டர் ஆயிருக்காங்க. ஸோ ஆல்டர் பண்ணக்கூடியது வந்து லிஸ்ட் வந்து என்னது, ஆல்டர் பண்ணக்கூடிய ஒரு டேட்டா டைப். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ வந்து இண்டெக்ஸிங் யூஸ் பண்ணி ஒரு எலமெண்ட்டை மாடிஃபை பண்ண பார்க்குறோம். ஹவு டு வி டூ இட் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த அபவ் கேஸில் இப்போ இங்கே வந்து மை லிஸ்ட் ப்ராக்கெட்டில் 1 போட்டிருக்கேன், ரைட்? இப்போ ஆக்சுவலி என் லிஸ்ட்டில் நான் இப்போ வந்து பிரிண்ட் பண்ணேன்னா நமக்கு எது வருது, ஃபர்ஸ்ட் பொசிஷனில் என்ன இருக்குது நமக்கு இங்கே. ஸோ ஃபர்ஸ்ட் பொசிஷனில் ஓகே லெட்ஸ் டூ இட் இன் கோட். ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் பொசிஷன் இங்கே என்ன இருக்குது, மை லிஸ்ட் பிரிண்ட் பண்ணால் நமக்கு இங்கே பனானா இருக்குது, ரைட்? ஸோ நம்மளோட ஹோல் லிஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுதான், அண்ட் ஃபர்ஸ்ட் பொசிஷனில் வந்து பனானா இருக்குது. தென் இப்போ நான் வந்து இது எப்படி அப்டேட் பண்ணுறது, அப்டேட் பண்ணுறது சிம்பிள் தான். ஸோ நம்ம எந்த எலிமெண்ட் ஆக்சஸ் பண்ணணுமோ அதை ஆக்சஸ் பண்ணிவிட்டு நம்ம ஈக்குவல் டு சிம்பிள் போட்டு என்ன எலிமெண்ட் மாறணுமோ அந்த இடத்துல வந்து இன்னொரு எலிமெண்ட்டை ஸ்பெசிஃபை பண்ணுறோம். சிம்பிளா, ஈஸியா, ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லையே. ஸோ நீங்கள் வந்து எலிமெண்ட் ஆக்சஸ் பண்ணுறீங்க, ஸோ எலிமெண்ட்டை பிரிண்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஆக்சஸ் பண்ணுறீங்க, கரெக்டாக? அதே மாதிரி நீங்கள் ஆக்சஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அதே இடத்துல இன்னொரு எலிமெண்ட்டை ஸ்பெசிஃபை பண்ணுறீங்க, அது வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகிடும். சரி, இந்த கோடை இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்மளோட ஒரிஜினல் லிஸ்ட்டை பாருங்கள்.
ஆப்பிள், ப்ளூபெர்ரி, செர்ரி அண்ட் டேட். இதான் நமக்கு இப்போ அப்டேட் ஆகி கிடைச்சிருக்கக்கூடிய லிஸ்ட். நம்ம ஒரிஜினல் லிஸ்ட்ல என்ன இருந்துச்சு? ஆப்பிள், பனானா, செர்ரி அண்ட் டேட். சிம்பிளா, ஈஸியா? ஸோ இப்படிதான் நீங்க வந்து ஒரு எலமெண்டோட பொசிஷன் யூஸ் பண்ணி யூ கெட் டு அப்டேட் யுவர் லிஸ்ட். நிதின் ப்ரோ திருப்பி டெக்ஸ்ட் பண்ணியிருக்காங்க. ப்ரோ, ஐ மீன் கிளாஸ் 12, மை சிஎஸ் மேம் நாட் டீச்சிங் வெல் பைத்தன். ஸோ வேர் ஷுட் ஐ லேர்ன் இட்? பை ப்ரோ, ஐம் கோயிங் டு ஸ்டடி ஃபிசிக்ஸ். கண்டினியூ ஒர்க், டோன்ட் ஸ்டாப் இட் ப்ரோ. தேங்க்யூ நிதின். பட் நீங்கள் வந்து 12th, ஸோ ரொம்ப யோசிக்காதீங்க. நீங்கள் 12th எக்ஸாம்ஸ்லாம் முடிங்க. எப்படி நீங்கள் சிஎஸ் தான், காலேஜில் நல்ல ஒரு டிகிரி எடுங்க, நல்ல ஒரு இன்ஸ்டியூட்டும் வேணால் பேரலாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்கள் ஸ்கில்ஸை வளர்த்துக்கிறது எப்பயுமே நல்லது தான். ஐடி பொறுத்த வரைக்கும் இந்த மோ யோர் ஸ்கில் இட் இஸ் பெட்டர். ஸோ நல்ல பே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ நீங்கள் கண்டினியூ டு லேர்ன். இப்போ 12th முடிச்சிருங்க. இப்போயே வந்து எல்லாத்தையும் ஃபோக்கஸ் பண்ணணும்னு நினைக்காதீங்க. ஆல்ரெடி உங்கள் எக்ஸாமுக்கு எது தேவையோ அதை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நீங்கள் காலேஜ் வந்துட்டு நீங்கள் டிசைட் பண்ணுங்கள் உங்கள் டொமைன் என்னவா இருக்க போகுது. டேட்டா டொமைன் எடுக்கிறீங்களா, இல்லை டெவலப்பர் டொமைன் போகிறீங்களா? ஸோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிட்டு அதுக்கு ஸ்பெசிஃபைடாக நீங்கள் வந்து கற்றுக்கோங்க. அது உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கும். சரியா? ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம்ஸ் ஆஸ் வெல். ஓகே, கண்டினியூவிங் பேக் டு அவர் லெசன்ஸ். வாட் இஸ் ஸ்லைசிங் இன் லிஸ்ட்? இப்போ இண்டெக்ஸிங் என்ன பண்ணும்? நம்ம வந்து ஒரு எலிமெண்ட்டை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு இண்டெக்ஸிங் யூஸ் பண்ணும். இப்போ ஸ்லைசிங்கில் என்னன்னா, நம்ம வந்து ஒரு பஞ்ச் ஆஃப் எலிமெண்ட்டை செலக்ட் பண்ணணும். இப்போ இண்டெக்ஸிங்கில் ஒரு எலிமெண்ட்டு, ஸ்லைசிங்கில் ஒன் ஆர் மோர் எலிமெண்ட்ஸ். சிம்பிளா? ஸோ இப்போ ஸ்லைசிங் யூஸ் பண்ணி எப்படி நம்ம வந்து எலிமெண்ட்டை ரிட்ரைவ் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். பை டெஃபினிஷன், slicing in Python lists is a powerful feature that allows the extraction of a subsection or a new list from an existing list by specifying a range of indices. ஸோ நம்ம இந்த ஸ்லைசிங் டெக்னிக் யூஸ் பண்ணி, இப்போ ஸ்லைசிங்னா என்ன? இப்போ ஒரு பனானா வச்சிருக்கேன். இஃப் ஐ எம் ஸ்லைசிங் இட், வாட் ஹேப்பன்ஸ்? அது வந்து ரெண்டா ஸ்பிளிட் ஆகுது, ரைட்டா? ஸோ நம்ம ஸ்லைஸ் பண்ணுறோம். சிமிலர்லி நீங்கள் பைத்தனில் வந்து what do we mean by ஸ்லைசிங்னா, எனக்கு ஒரு ஃபுல் லிஸ்ட் இருக்கு, சரியா? மை லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் வச்சிருக்கேன். இப்போ இந்த லிஸ்ட்டை நான் வந்து ஸ்லைஸ் பண்ணுறேன்னா, எனக்கு குறிப்பிட்ட எலிமெண்ட்ஸை மட்டும் ஐ கேன் ஸ்லைஸ் அண்ட் டேக் இட் அவுட். சரியா? ஸ்லைஸ் பண்ணி அதை வெளியில் எடுக்கிறதுக்கு தான். ஒரு சப்செக்ஷன் ஆஃப் எலிமெண்ட்டை நான் வந்து ஒரிஜினல் லிஸ்ட்லேருந்து நான் ரிட்ரைவ் பண்ணுறேன். ஸோ தட் இஸ் தி ப்ராசஸ் ஆஃப் ஸ்லைசிங் இன் லிஸ்ட். ஸ்லைசிங் கிரியேட்ஸ் அ ஷாலோ காப்பி ஆஃப் தி செலக்டட் எலிமெண்ட்ஸ், லீவிங் இட்ஸ் ஒரிஜினல் லிஸ்ட் அன்சேஞ்ச்ட். இப்போ நம்ம வந்து ப்ரீவியஸாக பில்ட் இன் ஃபங்க்ஷன்ஸ் மெத்தட்ஸ் பார்க்குறப்ப நம்ம என்ன பார்த்தோம்? இட் இஸ் அ இன்பிளேஸ் மாடிஃபிகேஷன், கரெக்டா? ஸோ இன்பிளேஸ்னால் என்ன? உங்கள் ஒரிஜினல் லிஸ்ட்டே அப்டேட் ஆகிடும். பட் ஸ்லைசிங்கில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு ஷாலோ காப்பி தான் கிரியேட் பண்ணுறீங்க. அண்ட் உங்களோட ஒரிஜினல் லிஸ்ட்டை நீங்கள் எதுவுமே டச் பண்ண போகிற கிடையாது. யூஆர் நாட் கோயிங் டு மாடிஃபை யுவர் ஒரிஜினல் லிஸ்ட். யூஆர் ஜஸ்ட் கிரியேட்டிங் அ ஷாலோ காப்பி. ஆல்ரைட், சின்டாக்ஸ் பார்த்துக்கோங்க. லிஸ்ட் நேம் அதே மாதிரி தான். இண்டெக்ஸிங் வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணோம்? ஸ்கொயர் பிராக்கெட், ரைட்? ஸோ ஸ்கொயர் பிராக்கெட், அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஸ்டார்ட், ஸ்டாப் அண்ட் ஸ்டெப் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேராமீட்டர் செட் பண்ணலாம். இந்த 3மே வந்து பார்த்தீங்கன்னு வைங்க, இது வந்து ஆப்ஷனல் பேராமீட்டர் தான். ஆல்ரைட், சரி. இப்போ இந்த ஸ்டார்ட், ஸ்டாப், ஸ்டெப் இது அப்படின்னா என்னன்னு பார்க்கலாமா? ஸோ இது ஒன்றும் பெரிய கம்ப சுத்துற வேலையெல்லாம் இல்லை. ஸ்டார்ட்னா நமக்கு எந்த இடத்துல இருந்து நம்ம ஸ்லைசிங்கை பிகின் பண்ணணும், அவ்வளவுதான் ஸ்டார்ட். So the index from where the slice begins, if omitted, it defaults to 0, the beginning of the list. இப்போ இந்த ஆப்ஷனல் பேராமீட்டர்னு சொன்னேன்னா, ஸோ though it is optional parameter, நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்பெசிஃபை பண்ணுறீங்கன்னு வச்சுப்போம். நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணீங்கன்னா இன்க்ளூசிவ் ஆஃப் that number or that index, it gets to slice. இப்போ நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணலைன்னு வச்சுக்கோங்க, இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 0. ஸோ உங்கள் பிகினிங் ஆஃப் த லிஸ்ட்லேருந்து ஸ்லைஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். சரி, அப்போ ஸ்டாப்னா என்னன்னா, சிமிலர் டு ஸ்டார்ட், நீங்கள் வந்து என்னன்னா உங்களுடைய எண்ட் பொசிஷனை நீங்கள் வந்து ஸ்பெசிஃபை பண்ணுவீங்க. ஸோ நீங்கள் எண்ட் பொசிஷனை நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணுறீங்கல்ல, அது பண்ணிட்டு அந்த பொசிஷனை ஸ்பெசிஃபை பண்ணிட்டு யூ கெட் டு கட். ஸோ வந்து ஸ்டார்ட் வந்து ஸ்டார்ட் பொசிஷன், ஸ்டாப் வந்து உங்களோட எண்ட் பொசிஷன். அண்ட் இதில் ஒரு வித்தியாசம் நீங்கள் என்ன பார்க்கணும்னா, ஸ்டார்ட்டில் வந்து இன்க்ளூசிவ். ஸோ நீங்கள் 0ன்னு போட்டிங்கன்னா 0th எலிமெண்ட்டும் உங்களுக்கு வந்து ஆக்சஸ் ஆகும். பட் நீங்கள் வந்து ஸ்டாப்பில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 6th எலிமெண்ட் நம்பர் 6ன்னு ஸ்பெசிஃபை பண்ணுறீங்கன்னு வைங்க, உங்களுக்கு வந்து கட் வந்து 5th பொசிஷன் வரைக்கும் தான் கட் ஆகும். சரியா? ஸோ பெட்டர் அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. The element at this index is not included in the slice, but whereas in start it is included. If omitted, it defaults to the end of the list. இப்போ எப்படி ஸ்டார்ட்ல வந்து நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணலன்னா அது பிகினிங்லேருந்து ஆரம்பிக்குதோ,
ஸ்டாப்பும் நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணலைன்னா அது உங்களோட எண்ட் ஆஃப் த லிஸ்ட் வரைக்கும் இட் கெட்ஸ் டு ஸ்லைஸ். ஆல்ரைட். இப்போ ஸ்டெப்புமே ஒரு முக்கியமான ஸ்டெப் தான். சரியா? ஸ்டெப்பே ஒரு முக்கியமான ஸ்டெப் தான். சரி, அதை நான் யோசிச்சு சொல்ல, பட் நல்லா தான் இருக்கு சொல்கிறப்ப. ஸோ இங்கே பாருங்கள், இட்ஸ் அன் ஆப்ஷனல் பேராமீட்டர் அகைன். அண்ட் இன் திஸ் கேஸ் ஸ்டெப்புனா என்னென்னா, எனக்கு வந்து ஸ்டார்ட் பொசிஷன்லேருந்து ஸ்டாப் பொசிஷன் வரைக்கும் எத்தனை ஸ்டெப் நீ வந்து ஒவ்வொரு வாட்டியும் மூவ் பண்ணணும். பை டிஃபால்ட் பார்த்தீங்கன்னா 1. ஸோ வாட் டு ஐ மீன் பை 1? ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஸ்டார்ட் பொசிஷன் மென்ஷன் பண்ணுறேன், ஸ்டாப் பொசிஷன் மென்ஷன் பண்ணுறேன், விச் இஸ் லெட்ஸ் சே 2 to 6 அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இண்டெக்ஸ் செட் பண்ணுறேன். 2 colon and 6. இப்போ எப்படி என்னோட எலிமெண்ட்ஸ் மூவ் ஆகும்? 2, 3, 4 and 5. ஏன் 6th எலிமெண்ட் வராது? ஏன்னா இட்ஸ் எக்ஸ்க்ளூசிவ். ஸோ 2, 3, 4, 5 4 எலிமெண்ட் நான் ஆக்சஸ் பண்ணுறேன். இப்போ ஸ்டெப்புன்னு நான் செட் பண்ணுறப்ப பை டிஃபால்ட் 1. இப்போ நான் ஸ்டெப்பு ஸ்பெசிஃபை பண்ணலனாலும் பிரச்சனை இல்லை. இது வந்து டிஃபால்ட்டாக 2, 3, 4, 5 ஆக்சஸ் ஆகும். ஆனால் நான் வந்து இப்போ ஸ்டெப்பு செட் பண்ணுறேன். இப்போ நான் ஸ்டெப் வந்து 2ன்னு செட் பண்ணுறேன்னு வைங்க, உங்கள் ஸ்டார்ட் பொசிஷன்லேருந்து 2 பொசிஷன்ஸ் ஆட் ஆகும். ஸோ இப்போ நீங்கள் 2 ஆக்சஸ் பண்ணுறீங்களா, 2க்கு அப்புறம் 3 ஸ்கிப் ஆகிடும், இட் கோஸ் டு 4th. இப்போ 4த்துக்கு அப்புறம் 1 ஸ்கிப் ஆகி நம்பர் 5. ஸோ இந்த மாதிரி எலமெண்ட்டை 1 விட்டு 1 ஆக்சஸ் பண்ணுறதுக்கு 2. சிமிலர்லி இப்போ 3 போட்டிங்கன்னா என்ன ஆகும்? நீங்கள் வந்து 2 எலமெண்ட்டை ஸ்கிப் பண்ணி அதுக்கு அடுத்து இருக்கிற எலமெண்ட்டை நீங்கள் வந்து ஆக்சஸ் பண்ணுவீங்க. ரைட்டா? ஸோ இது வந்து பேசிக்கலி என்னென்னா, உங்கள் ஸ்டார்ட்லேருந்து எண்டு வரைக்கும் உங்களோட பொசிஷனிங் வந்து எத்தனை வாட்டி இன்க்ரிமெண்டலாக ஆக்சஸ் பண்ணுவீங்க, அதுதான் வந்து ஸ்டெப்பு. அண்ட் நெகட்டிவ் ஸ்டெப் வேல்யூ ரிவர்சஸ் தி ஆர்டர் ஆஃப் த ஸ்லைஸ். இப்போ எப்படி நமக்கு வந்து பாசிட்டிவ் இண்டெக்ஸிங், நெகட்டிவ் இண்டெக்ஸிங் பற்றி பார்த்தோம். பாசிட்டிவ் இண்டெக்ஸிங்கில் ஃபஸ்ட் எலிமெண்ட் ஆக்சஸ் பண்ணுவீங்க. நெகட்டிவ் இண்டெக்ஸிங்கில் உங்கள் எலிமெண்ட்டை நீங்கள் லாஸ்ட்லேருந்து ஆக்சஸ் பண்ணுவீங்க. கரெக்டாக? அதே மாதிரி தான் இங்கே நமக்கு நெகட்டிவ் ஸ்டெப் இருக்குது. ஸோ பாசிட்டிவ் ஸ்டெப் வந்து ஆன்வர்ட்ஸ், சரியா? ஆன்வர்ட்ஸில் வந்து இன்க்ரிமெண்டலாக போகும். சிமிலர்லி நெகட்டிவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆர்டர், உங்களோட இல்லை சார், உங்கள் ஸ்லைசிங் இருக்குல்ல, உங்கள் ஸ்லைஸ் பண்ண லிஸ்ட்டை அது வந்து ரிவர்ஸ் ஆர்டரில் கொடுத்துரும். ஓகேவா? சரி, இது நம்ம வந்து கோட் இம்ப்ளிமெண்டேஷனில் பார்க்கலாம், ஈஸியாக புரியும். சரி, இங்கே நான் வந்து ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன், விச் இன்க்ளூட்ஸ் 10, 20, 30, 40, 50, 60, 70, 80 and 90. ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறேன்னா, நான் வந்து இண்டெக்ஸ் 2ல இருந்து அப் டு 5. இப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன், இப்போ 5ன்னு போட்டால் என்ன ஆகும்? அது இன்க்ளூசிவா எக்ஸ்க்ளூசிவா? 5 நான் மென்ஷன் பண்ணுறப்ப ஸ்டாப்பில் எப்பயுமே அது வந்து எக்ஸ்க்ளூசிவ். அப்போ எனக்கு எலிமெண்ட் என்னென்ன கிடைக்கும்? 2, 3 and 4. ஸோ 3 எலிமெண்ட் எனக்கு கிடைக்கும். கரெக்டா? ஸோ இங்கே பாருங்க, சின்டாக்ஸ் நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்தேன். லிஸ்ட் நேம், ஸ்கொயர் பிராக்கெட், அண்ட் தென் நீங்கள் வந்து எந்த இடத்துல இருந்து எங்கே வரைக்கும். ஸோ நம்ம இங்கே வந்து ஸ்டார்ட் மென்ஷன் பண்ணியிருக்கோம், ஸ்டாப் மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இதில் வந்து நமக்கு எத்தனை எலிமெண்ட்ஸ் கிடைக்கும்? நம்பர் 2 கிடைக்கும், நம்பர் 3 கிடைக்கும், நம்பர் 4 கிடைக்கும், 5 கிடைக்காது, பிகாஸ் இட் இஸ் எக்ஸ்க்ளூசிவ். சரி, இப்போ இந்த கோடை ரன் பண்ணி பார்க்கலாம். இங்கே பாருங்கள், நமக்கு வந்து 3 எலிமெண்ட் கிடைச்சிருக்கா, விச் இஸ் 30, 40 and 50. கரெக்டா? சரி, இப்போ என்ன பண்ணலாம்? ஓகே, நம்ம வந்து எனக்கு வந்து ஸ்டார்ட் பொசிஷன் வேண்டாம், இது ஆப்ஷனல் பேராமீட்டர், ஞாபகம் இருக்கா? ஸ்டார்ட்டு, ஸ்டாப்பு, ஸ்டெப்பு, இந்த 3மே வந்து ஆப்ஷனல் பேராமீட்டர் தான். இப்போ பார்க்கலாம், ஸ்லைசிங்கில் நான் வந்து பிகினிங் ஸ்டார்டிங் பொசிஷனை ஸ்பெசிஃபை பண்ணல. நான் ஸ்பெசிஃபை பண்ணலன்னா என்ன ஆகும்? நான் ஸ்பெசிஃபை பண்ணலன்னா எனக்கு வந்து ஸ்டார்டிங்லேருந்து எலிமெண்ட் ஆக்சஸ் ஆகும். ஸோ இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 0. இப்போ இங்கே பார்க்கலாம், நான் வந்து ஒன்றுமே ஸ்பெசிஃபை பண்ணல. இங்கே பாருங்கள், ஸோ அந்த இங்கே செமிகாலன் இருக்கா, செமிகாலனுக்கு முன்னாடி நான் எதுவுமே போடல. அப்போ இங்கே என்ன ஆகும்? இட் கெட்ஸ் டு ஆக்சஸ் ஃப்ரம் த ஸ்டார்ட், ஸோ ஃப்ரம் 0. இப்போ இதை ஸ்லைஸ் பண்ணி பார்க்கலாம். இங்கே பாருங்கள், எனக்கு 10, 20, 30, 40ன்னு பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ ஸ்டார்ட் பொசிஷன் என்ன? இங்கே ஸ்டார்ட்டில் என்ன இருக்குது? எலிமெண்ட் இருக்குது 10, 20, 30 and 40, ரைட்? இங்கே பாருங்கள், 0லேருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ 10, 20, 30 and 40. ஏன் 4 எலிமெண்ட்ஸ் தான்? ஏன்னா ஸ்டாப் வந்து எக்ஸ்க்ளூசிவ். ஸோ இங்கே 4ன்னு ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கேன். அப்போ 3 வரைக்கும் வந்து எனக்கு ரேஞ்சில் செட் ஆகும். ஸோ 0, 1, 2 and 3. ஸோ எனக்கு வந்து 10, 20, 30, 40 வந்து ஆக்சஸ் ஆகிருக்கு. இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறேன்னா, எனக்கு வந்து ஸ்டார்டிங்லேருந்துலாம் வேணாம், எனக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட பொசிஷன் வந்து லிஸ்ட்டில் இருந்து ஆக்சஸ் பண்ணி எனக்கு வந்து நீ பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சேம் தான். உங்களோட ஸ்டார்ட் பொசிஷனை மட்டும் நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணணும். இங்கே நமக்கு ஸ்டார்ட் பொசிஷன் என்ன நான் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கேன்? 6. அப்போ 6னா நமக்கு எங்கேருந்து கிடைக்கும்? 0, 1, 2, 3, 4, 5 and 6. சரி, இதான் நம்ம 6th எலிமெண்ட். இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின்,
ஸ்டார்ட்ல வந்து இஸ் இட் இன்க்ளூசிவ் ஆர் எக்ஸ்க்ளூசிவ்? அது வந்து இன்க்ளூசிவ், ரைட்? அப்போ 70லேருந்து நமக்கு ஆக்சஸ் ஆகணும். அண்ட் எண்ட் பொசிஷன் நான் ஸ்பெசிஃபை பண்ணல. எண்ட் பொசிஷன் நான் ஸ்பெசிஃபை பண்ணலன்னு என்ன ஆகும்? லிஸ்ட்டில் கடைசி வரைக்கும் நமக்கு வந்து பிரிண்ட் ஆகும். சரி, இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இங்கே பாருங்க, நமக்கு 3 எலிமெண்ட்ஸ் 70, 80, 90. ஸோ நம்ம எண்ட் ஆஃப் த லிஸ்ட் வரைக்கும் பிரிண்ட் ஆயிருக்கு. கரெக்டா? இப்படி தான் நீங்கள் வந்து இண்டெக்ஸிங் யூஸ் பண்ணணும். சரி, அடுத்து வந்து நம்ம ஸ்டெப் ஸ்ட்ராட்டஜி பற்றி பார்க்கலாம். ஓகே, ஸ்டெப் என்ன பண்ணும்? உங்கள் இன்க்ரிமெண்டல் இண்டைசஸை ஸ்பெசிஃபை பண்ணும். ஸோ இங்கே பாருங்க, நான் வந்து எனக்கு வந்து இப்போ ஸ்டெப் வந்து 2 செட் பண்ணியிருக்கேன். அப்போ என்ன ஆகும்? எவ்ரி டைம் எனக்கு வந்து ஒரு எலிமெண்ட் வந்து ஸ்கிப் ஆகும். கரெக்டா? ஸோ மை லிஸ்ட், ஸ்டார்ட், ஸ்டாப் அண்ட் ஸ்டெப். ஸோ இப்போ ஸ்டெப்பில் 2 ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கேன். இப்போ 1 to 8ன்னா எனக்கு என்ன எலிமெண்ட் கிடைக்கும் டிஃபால்ட்டா? ஸோ இதை பிரிண்ட் பண்ணி நம்ம பார்க்கலாமா? இப்போ பக்கத்தில் ஈஸியாக இருக்கும் ஆக்சஸ் பார்க்குறதுக்கு. ஸோ when I print this, இதான் நம்மளோட ஒரிஜினல் லிஸ்ட். இப்போ நான் 182 அப்படின்னு நான் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கேன்னா 0, 1. ஸோ இதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் பொசிஷனா? இப்போ 8th பொசிஷன் வரைக்கும் நான் என்ன? 1. அப்போ 2, 3, 4, 5, 6, 7, 8. 8னா என்ன சொல்லியிருக்கிறேன்? ஸ்டாப்பில் வந்தால் இட் இஸ் எக்ஸ்க்ளூசிவ். அப்போ நமக்கு 80 வரைக்கும் தான் ஆக்சஸ் ஆகும். ஸோ 20 to 80 வரைக்கும் ஆக்சஸ் ஆகும். ஸ்டெப் வந்து 2. அப்போ என்ன ஆகும்? ஒரு எலிமெண்ட் ஸ்கிப் ஆகும். ஸோ 20, 40, 60 and 80 தான் நமக்கு இப்போ கிடைக்க போகிற ஆன்சர். லெட்ஸ் ரன் இட் டு செக். ஸோ இங்கே பாருங்க, 20, 40, 60, 80. 20, 40, 60, 80. நம்ம வந்து ஒவ்வொரு எலிமெண்ட்டையும் ஸ்கிப் பண்ணியிருக்கோம். இப்போ அடுத்த திஸ் இஸ் த சேம் ஒன். ஸோ லெட்ஸ் ரிமூவ் இட். இப்போ நம்ம இன்க்ரிமெண்டல் பார்த்துட்டோம். இப்போ நெகட்டிவ் ஸ்டெப் இண்டெக்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ பாசிட்டிவ் இண்டெக்ஸில் நம்ம எத்தனை எலிமெண்ட் ஸ்பெசிஃபை பண்ணுறோமோ, அந்த என்ன நம்பர் ஸ்பெசிஃபை பண்ணுறோமோ அந்த மாதிரி ஒவ்வொரு வாட்டியும் ஜம்ப் ஆகி போயிட்டே இருக்கும். ரைட்டா? சிமிலர்லி இப்போ நெகட்டிவ் இண்டெக்ஸில் போடுறப்ப இந்த எலிமெண்ட் இருக்குல்ல, ஸோ மொத்தமாக நம்ம லிஸ்ட்டை வந்து ரிவர்ஸ் பண்ணிடும். ஓகேவா? ஸோ இப்போ பார்க்கலாம். இதை நான் ரன் பண்ணுறேன். இங்கே பாருங்க, இது வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட். ஸோ இப்போ இங்கே பார்க்கலாம், என்ன ப்ரோ ஒரு நம்பருமே ஸ்பெசிஃபை பண்ணல. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன். தே ஆர் ஆல் ஆப்ஷனல் பேராமீட்டர். நீங்கள் கண்டிப்பாக ஸ்பெசிஃபை பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் வந்து இந்த ஃபார்மெட் யூஸ் பண்ணணும். அங்கே வந்து காலன் வச்சுருக்கேன்னா, ஸோ இங்கே இது வந்து ஸ்டார்ட் பொசிஷன். இதுதான் நமக்கு ஸ்டார்ட் பொசிஷன். என்னோட மவுஸ் வந்து பிளிங்க் ஆகுதுல, கர்சர் பிளிங்க் ஆகுதுல, ஸோ அது என்னோட ஸ்டார்ட் காலன். அப்புறம் பிளிங்க் ஆகிற இடம் ஸ்டாப். அப்புறம் இதான் ஸ்டெப்பு. ஸோ இது எம்டியாக இருக்குது, இதுவும் எம்டியாக இருக்குது. ஸோ என்ன ஆகும்? ஃபுல் லிஸ்ட் ஆக்சஸ் ஆகுது. பட் இங்கே ஸ்டெப் இண்டெக்ஸில் என்ன பண்ணுறேன்? நான் வந்து -1 கொடுக்குறேன். அப்போ என்ன பண்ணணும்? என்னோட லிஸ்ட்டை ரிவர்ஸ் பண்ணோம். பை டிஃபால்ட் நம்மளோட லிஸ்ட் என்ன? 10, 20, 30 அப்படி 90 வரைக்கும். பட் இப்போ நான் ரிவர்ஸ் பண்ணோன்னு இங்கே பாருங்களேன், 90, 80, 70, 60, 50, 40, 30, 20 and 10. So this is how you set negative step indexing for your list. இது எதுவுமே இன் பிளேஸ் மாடிஃபிகேஷன் கிடையாது. இது எல்லாமே வந்து தனியாக ஒரு நியூ லிஸ்ட்டாக கிரியேட் ஆகும். ஓகேவா? இங்கே பாருங்க, ஏன்னா புது லிஸ்ட்டாக கிரியேட் பண்ணியிருக்கோம் பாருங்க. ஸ்லைஸ் 4, ரிவர்ஸ் லிஸ்ட். ஸோ இது எல்லாமே இன்னொரு லிஸ்ட்டாகவே கிரியேட் ஆயிருக்கு. We are slicing and few elements from there. Okay? So next one. What is looping operation? Looping-னா என்ன பொதுவா? லூப் ஒரு சர்க்கிளில் வந்து ஏதோ ஒரு ஃபங்க்ஷனை திருப்பி நடந்துகிட்டே இருக்கிறது தான் லூப்பிங். ஸோ இப்போ லூப்பிங் ஆப்ரேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லூப்பிங் இன் பைத்தன் லிஸ்ட் ரெஃபர் டு தி ப்ராசஸ் ஆஃப் iterating over each element within a list to perform an action or access its value. This is typically done using for loops or while loops. சரியா? இப்போ லிஸ்ட்டில் வந்து ஃபியூ எலிமெண்ட்ஸ் இருக்கா? அட்லீஸ்ட் லெட்ஸ் சே ஒரு 5 எலிமெண்ட்ஸ் இருக்கு. ஒவ்வொரு எலிமெண்ட்டாக நம்ம திருப்பி ஸோ இட்ரேட்டிங்னா என்ன? திருப்பி கரெக்டாக இட்ரேட் ஆகிறது. ஸோ எனி எலிமெண்ட் விச் கேன் பி ஆக்சஸ்ட் இண்டிவிஜுவலி வந்து ஒரு இட்டரப்ட். ஸோ அந்த ஆக்சஸ் பண்ணுற ஒவ்வொரு எலிமெண்ட்டை ஆக்சஸ் பண்ணுற மெத்தடுக்கு பேர் தான் இட்ரேட்டிங். ஸோ நீங்கள் ஒவ்வொரு எலிமெண்ட்டையும் நீங்கள் வந்து இட்ரேட் பண்ணுறீங்கல்ல, ஸோ அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் லூப்பிங். லூப்பிங்க்கு நம்ம வந்து 2 மெத்தட் யூஸ் பண்ணோம். ஒன்று வந்து ஃபார் லூப் அண்ட் வைல் லூப். இந்த ஃபார் லூப் அண்ட் வைல் லூப் வந்து நம்ம டீட்டெயிலாக லூப்பிங் பற்றி பார்க்குறப்ப ஐ வில் எக்ஸ்பிளைன். பட் நீங்கள் இப்போதைக்கு லிஸ்ட்டில் இது வந்து எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பேசிக் ஐடியாக்காக தெரிஞ்சுக்கோங்க. ஃபார் லூப் அப்படின்னா என்னென்னா, திஸ் மெத்தட் directly iterates over the elements of the list without needing to manage indices. ஸோ நீங்கள் வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட செட் ஆஃப் எலிமெண்ட்ஸ் வச்சுருக்கீங்க. நீங்கள் வந்து ஒவ்வொரு எலிமெண்ட்டாக வந்து டேரெக்டாக வந்து நீங்கள் இட்ரேட் பண்ணுறீங்க, அதாவது ஆக்சஸ் பண்ணுறீங்க, இல்லை திரும்பி வந்து
அந்த இண்டிவிஜுவல் எலமெண்ட்ஸை நீங்கள் வந்து ஆக்சஸ் பண்ணுறீங்கல்ல, அப்போ நீங்கள் வந்து ஃபார் லூப்பில் நீங்கள் வந்து உங்களோட இண்டைசஸை நீங்கள் வந்து மேனேஜ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இப்போ ஸ்லைசிங்கில் வந்து நம்ம இண்டைசஸ் ஸ்பெசிஃபை பண்ணி தான் நம்ம ஆக்சஸ் பண்ணுறோம். பட் ஃபார் லூப்பில் வந்து நீங்கள் இந்த மாதிரி ஸ்பெசிஃபை பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இண்டெக்ஸ் ஸ்பெசிஃபை பண்ணணும், நாட் அ மேண்டேட்டரி ரூல். இப்போ பார்க்கலாம், எனக்கு வந்து ஃப்ரூட்ஸ்னு ஒரு லிஸ்ட் இருக்குது, 3 லெமன்ஸ், ஆப்பிள், பனானா அண்ட் செரி. இப்போ இங்கே பாருங்கள், I want to loop through each fruit in fruits list. ஸோ அது எப்படி பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் லூப் யூஸ் பண்ணுறேன். ஃபார் லூப் பற்றி ரொம்ப கவலைப்படாதீங்க, நம்ம டீட்டெயில்டாக ஃபர்தர் வீடியோஸில் பார்க்க தான் போகிறோம். பட் இப்போதைக்கு இது வந்து ஆப்ரேஷனை தெரிஞ்சுக்கோங்க, லூப்பிங் ஆப்ரேஷன் எப்படி ரன் ஆகுது. ஸோ இங்கே பாருங்க, இதில் ஃப்ரூட் அண்ட் ஃப்ரூட்ஸ்ன்னு போட்டிருக்கேன். ஸோ இதில் எது இது? இப்போ இதில் வந்து எது நம்மளோட லிஸ்ட் நேம்? இதான் நம்மளோட லிஸ்ட் நேம், சரியா? நீங்கள் ஃப்ரூட்னு மென்ஷன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா மெஷின் டசன்ட் நோ ஆப்பிள் இஸ் அ ஃப்ரூட்டா, இல்லை பனானா ஃப்ரூட்டா, இல்லை நம்பர் போட்டால் கூட அதுக்கு தெரியாது, சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நீங்கள் வந்து 3 ட்ரூ, சரியா? இது எல்லாமே ஒரு மிக்ஸ்டு டைப் ஆஃப் எலமெண்ட்ஸ் வச்சிருக்கேன். ஸோ நான் வந்து இது ஒரு அலியாஸ் தான். ஃபார் ஃப்ரூட் அண்ட் ஃப்ரூட்ஸ்ன்றது வந்து அலியாஸ் தான். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஈஸியாக வந்து காமனாக வைக்கணும்னா ஃபார் எலமெண்ட் கூட வைக்கலாம். ஸோ ஃபார் எலமெண்ட் அண்ட் ஃப்ரூட்ஸ், ஃப்ரூட்ஸ்னா என்ன? என்னோட லிஸ்ட் வேரியபிள். ஸோ அதுவுமே ஒரு அலியாஸ் தானே. ஸோ இட் கேன் பி எனிதிங். ஸோ ஃபார் எலமெண்ட் அண்ட் ஃப்ரூட் நான் வந்து ஐம் டெல்லிங் பிரிண்ட் தி எலமெண்ட். இன் தட் கேஸ் நீங்கள் வந்து பார்க்கலாமா, இங்கே பாருங்களேன், உங்களுக்கு லிஸ்ட்டாக கிடைக்காம ஒவ்வொரு எலமெண்ட்டுமே இட்ரேட் ஆகி உங்களுக்கு பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ ஆப்பிள், பனானா, செரி, 3 and 2. இதோட ஒர்க்கிங் ஃபங்க்ஷனாலிட்டி பார்க்கலாமா? இது எப்படி தெரியுமா ஒர்க் ஆகுது? இந்த ஃபார் லூப் போட்டிருக்கீங்கல்ல, இதுக்குள்ளால இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டையுமே ஒவ்வொரு வாட்டியும் ஆக்சஸ் பண்ணும். ஸோ ஃப்ரூட்ஸ் லிஸ்ட் இருக்கா? ஸோ ஃபார் எலமெண்ட் அண்ட் ஃப்ரூட்ஸ். ஸோ இது எப்படி நடக்கும்னா, ஃபர்ஸ்ட் டைம் ஃபார் எலமெண்ட் அண்ட் ஃப்ரூட்ஸ் பிரிண்ட் எலமெண்ட். ஸோ ஒரு எலமெண்ட் ஃபர்ஸ்ட் இது பிரிண்ட் பண்ணும், ஆப்பிள். திருப்பி கோட் எக்ஸிட் ஆயிரும். எக்ஸிட் ஆகிட்டு திருப்பி ஃபார் எலமெண்ட் அண்ட் ஃப்ரூட்ஸ் பிரிண்ட் எலமெண்ட். இப்போ திருப்பி அடுத்து என்ன வரும்? பனானா. திருப்பி எக்ஸிட் ஆயிரும், கோடை விட்டு எக்ஸிட் ஆயிரும். திருப்பி ஃபார் எலமெண்ட் அண்ட் ஃப்ரூட்ஸ் பிரிண்ட் எலமெண்ட். அப்போ இந்த வாட்டி என்ன? செரி. அப்போ ஓகே, லெட்ஸ் பிரிண்ட் செரி. ஸோ இப்படி தான் வந்து ஒரு ஃபார் லூப் ஃபங்க்ஷன் ஆகுது. ஸோ நீங்கள் இதில் இண்டைசஸும் ஸ்பெசிஃபை பண்ணல, பட் லூப்பிங் ஆப்ரேஷன் படி இட் accesses every element. Okay. அடுத்த the working functionality பார்த்துடலாம். In the above, fruits is a list containing 3 strings. I mean original அப்படிதான் இருந்துச்சு, பட் now we have got mixed elements. ஸோ அது மாற்றிடலாமா? நோட்ஸ் கொடுக்குறப்ப ஈஸியாக இருக்கும், இப்போ உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாது. ஓகே. ஸோ ஃப்ரூட்ஸ் is a list containing 3 strings. So இதான் நம்மளோட variable name, list variable name. The for fruit and fruits statement assigns each element of the fruits list one by one to the variable fruit in each iteration. So ஒவ்வொரு வாட்டியுமே என்ன ஆகுது, for fruit and fruits இருக்குல்ல, ஸோ நான் ஒரிஜினல் நேமுக்கு மாற்று. ஸோ அது வந்து ஜஸ்ட் அலியாஸ் தான். நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் ஃப்ரூட்ஸ் தான் போடணும் அப்படிலாம் கிடையாது, சரியா? அது உங்கள் இஷ்டம். பட் இது ஒரு ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங்காக ஒவ்வொரு வாட்டியுமே எலமெண்ட் வந்து ஆக்சஸ் பண்ணப்பட்டு ஒவ்வொரு வாட்டியுமே அந்த எலமெண்ட் வந்து இட்ரேட் ஆகி அதில் இருக்கிற எலமெண்ட்ஸ் வந்து நமக்கு பிரிண்ட் ஆகுது. ஸோ லூப்புக்குள்ளால என்ன ஆகுது, நம்ம வந்து பிரிண்ட் ஃப்ரூட்னு வச்சுட்டோமா, அப்போ எந்த எலமெண்ட் ஆக்சஸ் ஆகுதோ அந்த எலமெண்ட் வந்து நமக்கு வந்து கரண்ட் எலமெண்ட்டாக பிரிண்ட் ஆகுது. ஸோ இது வந்து 1 by 1 தான் பிரிண்ட் ஆகுது. ஸோ டேரெக்டாக நமக்கு வந்து ஆப்பிள், பனானா, செரி அப்படின்னு ஒரே கோலை வரதில்ல, ஆப்பிள், பனானா, செரி. பட் இது வந்து ஸ்மால் கோடாக இருக்குல்ல, அதனால நமக்கு அந்த வித்தியாசம் தெரியறதில்ல. பட் இது வந்து 1 by 1 ஸ்டெப் ப்ராசஸாக தான் நடக்குது. ஓகேவா? நீங்கள் ஃபார் லூப்பில் ஒரு அட்வான்ஸ்ட் மெத்தட் என்னென்னா, நீங்கள் வந்துட்டு லிஸ்ட் இண்டைசஸ் யூஸ் பண்ணியும் நீங்கள் வந்து ஆக்சஸ் பண்ணலாம், சரியா? ஸோ யூ கேன் லூப் த்ரூ அ லிஸ்ட் யூஸிங் இட்ஸ் இண்டைசஸ் பை கம்பைனிங் ஃபார் லூப் வித் range function and length function. This is useful when you need to access the index of each element in addition to its value. ஸோ உங்களுக்கு வேல்யூ தெரியும், பட் நீங்கள் வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட லென்த்தையோ இல்லை ஒரு இண்டெக்ஸை வச்சு உங்கள் எலமெண்ட்ஸ் ஆக்சஸ் பண்ணனாலும் நீங்கள் வந்து 2 ஃபங்க்ஷனாலிட்டிஸ் யூஸ் பண்ணிக்கலாம், விச் இஸ் ரேஞ்ச் ஃபங்க்ஷன் அண்ட் லென்த் ஃபங்க்ஷன். ஸோ இங்கே என்ன நடக்குது, சிம்பிள். இப்போ இங்கே ஒரு லிஸ்ட் வச்சுருக்கேன்னா, நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட் இருக்குது. ஸோ 10, 20, 30 and 40. இங்கே என்ன நடக்க போகுது, நான் வந்து ஒவ்வொரு எலமெண்ட்டையுமே இண்டைசஸ் யூஸ் பண்ணி, அதாவது என்னோட இண்டெக்ஸை யூஸ் பண்ணி நான் ஆக்சஸ் பண்ண போகிறேன், சரியா? இப்போ இங்கே பாருங்கள், யூஸ்வலாக எப்படி எழுதுவோம், ஃபார் எலமெண்ட் இன் லிஸ்ட், அதான் நம்மளோட சின்டாக்ஸ். இப்போ இங்கே பாருங்கள், நான் இண்டெக்ஸ் யூஸ் பண்ணுறேன், இல்லை ஐ தான் போடணும்னு அவசியம் கிடையாது. நான் திருப்பியும் சொல்லிடுறேன், இது வந்து ஜெனரிக்காக நீங்கள் வந்து ஷார்ட்டாக உங்கள் கன்வீனியன்ஸ்க்கு எழுதுகிற அலியாஸ் நேம் தான். நாட் நெசசரி நீங்கள் வந்து ஐ தான் போடணும்னு கிடையாது. பட் ஐ இங்கே ஏன் போட்டிருக்கோன்னா, ஜென்ரலாக இண்டெக்ஸ்கோட ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன, ஐ. அப்போ நமக்கு ஒரு தெரியும் வித்தியாசம். ஓகே, ஐ ரெப்ரசன்ஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு தெரியறதுக்காக தான். ஃபார் ஐ இன் ரேஞ்ச் length of numbers. Okay,
இதில் வந்து ஒரு குரூஷியல் பார்ட் இருக்கு. நம்பர்ஸா இதனோட லிஸ்ட்டா? இப்போ லிஸ்ட்டில் வந்து எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்குன்னு எப்படி கண்டுபிடிப்பேன்? நேற்று தான் பார்த்தோம், லென்த் ஃபங்க்ஷன். ஸோ லென்த் ஃபங்க்ஷன் பார்க்குறப்ப என்ன ஆகும், நமக்கு அதில் எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்குன்னு வரும். ஸோ இதில் எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்குது? இப்போ 0 ஐ மீன் 1 2 3 4 எலிமெண்ட்ஸ் இருக்குது. அப்போ இப்போ லென்த் ஆஃப் நம்பர்ஸ் வந்து என்னது? 4ஆ? ஆனால் இப்போ ரேஞ்ச் இதில் வச்சுருக்கோமா? இப்போ ரேஞ்சுன்னு ஸ்பெசிஃபை பண்ணோன்னே என்ன ஆகும்னா, நம்ம ஸ்பெசிஃபை பண்ணியிருக்க நம்பர் வந்து எக்ஸ்க்ளூசிவ் வேல்யூ. ஸோ எக்ஸ்க்ளூசிவ் வேல்யூனா என்ன? ஸோ அந்த 4th இண்டெக்ஸ் வந்து நாட் கவுண்டபிள். ஸோ வந்து உங்களோட ரேஞ்ச் வந்து இப்போ 0 1 2 3ஓட ஸ்டாப் ஆகிடும், 4க்கு போகாது. சரியா? ஸோ எப்பயுமே தெரிஞ்சுக்கோங்க, ரேஞ்சில் வந்து அந்த லென்த்தில் வந்தாலுமே அந்த வேல்யூ வந்து எக்ஸ்க்ளூசிவ் தான். ஸோ லென்த்து தான் நீங்கள் போடணும்னு அவசியம் கிடையாது, லென்த் ஆஃப் நம்பர்ஸ் தான் போடணும்னு அவசியம் கிடையாது. சரியா? இப்போ லென்த் ஆஃப் இதான் போடணும்னு அவசியம் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ரேஞ்ச் ஆஃப் 4ன்னு கொடுத்தீங்கன்னா 4 இஸ் எக்ஸ்க்ளூசிவ். ஸோ 3 வரைக்கும் தான் ஆக்சஸ் ஆகும். ஸோ அதை தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, நவ் ஜம்பிங் டு அவர் கான்செப்ட். இந்த இண்டெக்ஸ் ரேஞ்சில் நீ எனக்கு வந்து எந்த இண்டெக்ஸ் பொசிஷனில் எந்த எலிமெண்ட் இருக்குன்னு பிரிண்ட் பண்ணி காட்டு. அதை தான் நம்ம வந்து இந்த கோட்டை சொல்லியிருக்கோம். ஸோ ஃபார் ஐ வந்து நீங்கள் இண்டெக்ஸ்ன்னு கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபார் இண்டெக்ஸ் இன் ரேஞ்ச் லென்த் ஆஃப் நம்பர்ஸ். ஸோ இதோட இந்த 4 பொசிஷன் ஆக்சஸ் ஆயிடுச்சா? இதில் இந்த ரேஞ்சில் இருக்குது. இப்போ இந்த இண்டெக்ஸ் வந்து இந்த இண்டெக்ஸில் இருக்கிறப்ப எனக்கு வந்து ஒவ்வொரு வாட்டியுமே எந்தெந்த பொசிஷனில், அதாவது எந்தெந்த இண்டெக்ஸ் பொசிஷனில் எந்தெந்த எலிமெண்ட் இருக்குன்னு நீ எனக்கு பிரிண்ட் பண்ணு அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த கோட் ரன் பண்ணி காட்டுறேன். இப்போ இங்கே ஒரு ஃபார் லூப் நடந்திருக்கு. எப்படி ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ அபவ் இதில் வந்து ரேஞ்ச் என்னது? ஸோ ஃபஸ்ட்டு லென்த்து பார்த்துருவோம். ஸோ லென்த் ஆஃப் நம்பர் வந்து நமக்கு என்ன கிடைக்கும்? 4ஆ? 4 எலிமெண்ட்டு. ஆனால் இப்போ ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் ஆஃப் 4 வருமா? ஏன்னா இப்போ இந்த வேல்யூ தானே அந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கு. இப்போ ரேஞ்ச் ஆஃப் 4ன்றப்ப 4 வந்து எக்ஸ்க்ளூசிவ். therefore only up to 3. ஸோ 3 வரைக்கும், ஸோ 3 வாட்டி லூப் ஆகும். ஐ மீன் 0 1 2 3 அப்படின்னு 4 வாட்டி லூப் ஆகும். ஸோ லூப் ஆகிறப்ப என்ன ஆகுது? இப்போ ஃபார் லூப்பில் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோமா? ஃபார் ஐ இப்போ ரேஞ்ச் வந்து 3 வரைக்கும். ஸோ 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ எலிமெண்ட் அட் இண்டெக்ஸ் 0 10 எக்ஸிட் ஆகும். திருப்பி எலிமெண்ட் அட் இண்டெக்ஸ் 1 20 எக்ஸிட் ஆகும். எலிமெண்ட் அட் 2 30 திருப்பி இங்கே வந்துட்டு எக்ஸிட் ஆயிரும். சரியா? எக்ஸிட்ஸ் ஈச் டைம் எக்ஸிட் ஆகிட்டு திருப்பி ரீட்ரேட் ஆகும். ஸோ ரீட்ரேட்ஸ். ஸோ அப்படிதான் வந்து நம்ம ரேஞ்ச் அண்ட் லென்த் ஃபங்க்ஷனை வந்து நம்ம வந்து ஃபார் லூப்பில் யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபியூ பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர். இன் தி அபவ் லென்த் ஆஃப் நம்பர்ஸ் ரிட்டர்ன் தி நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் த நம்பர்ஸ் லிஸ்ட். நம்ம அதை பார்த்துட்டோம் ஆல்ரெடி. ரேஞ்ச் லென்த் ஆஃப் நம்பர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு சீக்வன்ஸை நமக்கு ஜென்ரேட் பண்ணும். சரியா? ஃப்ரம் 0 அப் டு பட் நாட் இன்க்ளூடிங் 4. ஸோ இப்போ நமக்கு லென்த் வந்து 4. சரியா? லென்த் ஆஃப் நம்பர்ஸ் 4. இப்போ ரேஞ்ச் ஆஃப் 4ன்னு பார்த்தீங்கன்னா 0 to 3 தான். சரியா? 0 1 2 3. ஸோ 4 is exclusive and range will specify the indices. The loop then uses numbers I to access the element at the current index I. ஸோ நம்ம கரண்ட் இண்டெக்ஸ் ஒவ்வொரு வாட்டி லூப் ஆகிறப்ப இண்டெக்ஸ் வேல்யூ அதிகரிக்குமா? ஸோ இந்த நம்பர்ஸில் இருக்கக்கூடிய மேக்ஸிமம் இண்டெக்ஸ் பொசிஷன் வரைக்குமே நம்ம கரண்ட் லூப் திருப்பி போயிட்டு வரும். ஸோ திஸ் இஸ் ஹவ் லென்த் அண்ட் ரேஞ்ச் ஒர்க்ஸ் இன் அ ஃபார் லூப். சரி, while லூப்னு பார்த்தா while loop can also be used to loop through list by managing an index counter. ஸோ ஃபார் லூப்பில் நம்ம வந்து ஃபார் கிளாஸ் யூஸ் பண்ணுறோம், while லூப்பில் while கிளாஸ் யூஸ் பண்ணுறோம். சரியா? ஃபார் எலிமெண்ட்னு அதில் போட்டிருப்போம், இதில் வந்து whileன்னு சொல்லி ஒரு கிளாஸ் யூஸ் பண்ணுறோம். கரெக்டாக? அப்புறம் மோஸ்ட் காமன்லி while யூஸ் பண்ணுவாங்களா ஃபார் லூப் யூஸ் பண்ணுவாங்களான்னு கேட்டால் ஃபார் லூப் தான். ஏன்னா ஃபார் லூப் வந்து வெரி டெஃபினிட்டிவ். சரி, டெஃபினிட்டிவ்னா நீங்கள் எத்தனை எலிமெண்ட் ஆக்சஸ் பண்ண போகிறீங்கன்னு உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும், எத்தனை வாட்டி ஆக்சஸ் பண்ண போகிறீங்க. ஸோ யூ கெட் அ கிளியர் ஐடியா ஆஃப் வாட் யூஆர் ஆக்சஸிங். எதுவும் கண்டிஷன்ஸ் கண்டிப்பாக ஃபில்ஃபில் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. தீபக் மதி வந்து டெக்ஸ்ட் பண்ணியிருக்காங்க, ஹவு டு கெட் தி ஜூபிட்டர் நோட் புக் ஃபைல். தீபக் கொஞ்ச நாள் பொறுத்துக்கோங்க, ஐ மீன் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். சூன் வந்து நான் என்னோட கொலாபை வந்து நான் உங்களுக்கு வந்து கிட்டப்ல அப்லோட் பண்ணிடுவேன். ஸோ அதில் நீங்கள் டேரெக்டாகவே ஆக்சஸ் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ இட் வில் பி வெரி ஈஸி ஃபார் யூ. நான் அதுக்குள்ள ப்ரொசீஜரை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் 2 to 3 சீரீஸில் வந்து நான் பண்ணிடுறேன். ஏன்னா லிஸ்ட் வந்து தனி நோட்ஸாகவே போட்டுறேன். சரி, அடுத்து நம்ம டிக்ஷனரிஸ் பார்ப்போம்.
ஸோ அதோட நோட்ஸ் வந்து அதுக்கடுத்து நான் தனியாக போட்டுக்கிறேன். சரியா தீபக்? ஸோ டூ யூனோ கண்டினியூ டு கிவ் யுவர் சப்போர்ட். ஸோ எங்களுக்குமே இந்த என்னது டீச்சிங் பண்ணுறப்ப ரொம்ப என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். ஆல்ரைட், சரி. இது வந்து டெஃபினிட்டிவாக இருக்கும். ஓகே, பட் வைல் வந்து பார்த்தீங்கன்னா அன்லெஸ் யூ ஃபில்ஃபில் அ கண்டிஷன், அந்த கண்டிஷன் போய்கிட்டே இருக்கும். சிம்பிளாக சொல்லணும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து மோட்டரில் இப்போ தண்ணி போடுறேன். சரியா? மோட்டரில் தண்ணி போடுறப்ப வைல் இண்டெக்ஸ் வச்சு நான் எப்படி சொல்ல முடியும்னா, மோட்டரில் என் டேங்க்ல தண்ணி நிறையிற வரைக்கும் நீ மோட்டர் போட்டுக்கிட்டே இரு அப்படின்றது வைல் கிளாஸ். சரியா? புரிஞ்சுச்சா? ஸோ நான் வந்து டேங்க் இருக்கு, டேங்க்ல வந்துட்டு தண்ணி ஃபில் ஆகிற வரைக்கும், அதான் என்னோட கண்டிஷன். ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு வைல் கிளாஸ்ல சொல்றேன், நீ உனக்கு பசி அடங்குற வரைக்கும் நீ பிஸ்கட் சாப்பிட்டே இரு அப்படின்னு சொன்னா அது வைல் கிளாஸ். ஸோ அந்த கண்டிஷன் ஃபில் ஆகுது. இங்க கண்டிஷன் என்ன? உங்க வயிறு ஃபில் ஆகுது. ஸோ அந்த வயிறு ஃபில் ஆகுற வரைக்குமே நீங்க சாப்பிட்டே இருப்பீங்க. ஸோ தட் இஸ் யுவர் வைல் கிளாஸ். ஷுர் தீபக், தேங்க்யூ ஸோ மச். ஸோ உங்களுக்கு அப்டேட் பண்றேன். சரியா? நீங்க ஃபாலோ பண்ணுங்க. நெக்ஸ்ட் 2 to 3 கிளாஸஸ்ல, ஏன்னா லிஸ்ட் வந்து மேபி நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து ரிவிஷன் பண்ணிட்டு நெக்ஸ்ட் செஷன்ல கூட நான் அப்டேட் பண்ணிடுறேன். ஆல்ரைட், தேங்க்யூ தீபக். ஸோ இப்போ இங்க என்ன பண்றோம் அப்படின்னா, ஒரு லிஸ்ட் வச்சிருக்கேன், கலர்ஸ் அப்படின்னு ஒரு லிஸ்ட். ஸோ ரெட், கிரீன், ப்ளூ அப்படின்னு 3 எலிமெண்ட் வச்சிருக்கேன். அண்ட் இண்டெக்ஸ் வந்து தனியாக நான் இங்கே வந்து ஸ்பெசிஃபை பண்ணுறேன். இண்டெக்ஸ் வந்து என்னோட ஸ்டார்டிங் வந்து 0லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிடுறேன். இப்போ என்ன பண்ணுறேன், இங்கே தான் என்னோட கண்டிஷன் வருது. வைல்ல வந்து இதுதான் கண்டிஷன். லூப் வைல் த இண்டெக்ஸ் இஸ் வித்தின் தி பவுண்ட்ஸ் ஆஃப் த லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு கண்டிஷன். ஸோ என்ன பண்ணுறேன், என்னோட இண்டெக்ஸ் வந்து இந்த பவுண்டரி, இந்த லிஸ்ட் ஆஃப் பவுண்டரியில் இருக்கிற வரைக்கும் நீ வந்து லூப் பண்ணிக்கிட்டே இரு. ஸோ இப்போ எனக்கு வந்து பொசிஷன் வந்து இல்லை வந்து, இப்போ இது வாட் இஸ் த லென்த் ஆஃப் திஸ் லிஸ்ட்? 3, ரைட்டா? ஸோ 3 அந்த ஃபில்ஃபில் ஆகிற வரைக்கும். சரியா? ஆஸ் லாங் அஸ் என்னோட லூப் வந்து இந்த லென்த் ஆஃப் லிஸ்ட்ல இருக்கிற வரைக்கும் நீ லூப் பண்ணிக்கிட்டே இரு அப்படின்னு நான் வந்து வைல் கண்டிஷன் கொடுக்குறேன். ஸோ இங்க பாருங்க, வைல். ஸோ வைல் வந்து கீவேர்ட். வைல் இண்டெக்ஸ். ஸோ இண்டெக்ஸ் என்ன கொடுத்துருக்கோம்? 0ன்னு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ வைல் இண்டெக்ஸ் பொசிஷன் இஸ் லெஸ் தேன் தி லென்த் ஆஃப் கலர்ஸ். ஸோ லென்த் ஆஃப் கலர்ஸ் என்ன இங்க? வாட் இஸ் த லென்த் ஹியர்? 3, ரைட்? ஸோ லென்த் ஆஃப் கலர்ஸ் வந்து இங்க வந்து 3. ஸோ நீ அந்த உங்களோட இண்டெக்ஸ் பொசிஷன் அது வரைக்கும் கம்மியாக இருக்கிற வரைக்குமே நீ என்ன பண்ண, ஐ வாண்ட் யூ டு பிரிண்ட் த கலர்ஸ். சரியா? நீ ஒவ்வொரு வாட்டி கலர்ஸை பிரிண்ட் பண்ணுறப்ப நீ இண்டெக்ஸ்க்கு வந்து ப்ளஸ் ஒரு வேல்யூ கொடு. ஏன்னா இப்போ இண்டெக்ஸ் 0ல இருக்குன்னு வச்சுப்போம். சரியா? நான் இண்டெக்ஸ் ஆட் பண்ணலன்னு வைங்க, கேன் யூ இமேஜின் வாட் வில் ஹேப்பன்? நான் அது உங்களுக்கு கோடில் கூட ரன் பண்ணி காட்டுறேன். சரியா? சரி, ஃபர்ஸ்ட் இதை ரன் பண்ணி காட்டுறேன். இப்போ ரெட், கிரீன், ப்ளூ அது எப்படி ப்ரோ அப்படின்னா, இண்டெக்ஸ் 0ல இருக்கா? ஸோ 0 வந்து லென்த் ஆஃப் கலர்ஸோட கம்மியா? ஸோ 3யோட கம்மியா 0? அப்போ என்ன பண்ணும்? சரி, இட் இஸ் பிரிண்டிங் த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட். சரி, திருப்பி இப்போ நான் இங்கே வந்து ஒரு கண்டிஷன் வச்சுட்டேன், இண்டெக்ஸ் வந்து ஒவ்வொரு வாட்டி நீ +1 பண்ணு. +1 பண்ணோடனே இப்போ இங்கே இண்டெக்ஸோட வேல்யூ என்ன? 1. ஸோ வைல் 1 இஸ் லெஸ் தேன் லென்த் ஆஃப் கலர்ஸ் விச் இஸ் 3. பிரிண்ட் கலர்ஸ். அப்போ ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல என்ன இருக்கு? கிரீன் இருக்கு. வைல் இண்டெக்ஸ் இஸ் 2. ஏன் 2? ஏன்னா இங்கே வந்து +1 பண்ணிடுறேன். அப்போ ஒரு இண்டெக்ஸ் வேல்யூ ஆட் ஆகுது. ஆட் ஆனோடனே இட் பிரிண்ட்ஸ் தி தேர்ட் எலிமெண்ட். இப்போ திருப்பி +1 ஆச்சுன்னு வைங்க, இண்டெக்ஸ் வந்து வேல்யூ இப்போ 3 ஆயிடுது. 3 வந்து லென்த் ஆஃப் கலர்ஸோட லெஸ்ஸா? ஸோ லென்த் ஆஃப் கலர்ஸ் 3. 3யும் ஈக்குவலா லெஸ்ஸரா? சேம், ரைட்? அப்போ அந்த கண்டிஷன் ஃபுல்ஃபில் ஆனோடனே அங்கே வந்து நமக்கு கோடு பிரேக் ஆகுது. பட் நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளும் காட்டிடுறேன். வாட் வில் ஹேப்பன் இஃப் ஐ டோன்ட் ஸ்பெசிஃபை மை வைல் கண்டிஷன் இண்டெக்ஸிங் வந்து ப்ளஸ் பண்ணல அப்படின்னா என்ன நடக்கும்னு நம்ம பார்க்கலாமா? ஃபார் எக்ஸாம்பிள், தெர் ஆர் ஹை சான்சஸ் நம்ம வந்து கோடு இப்போ பிரேக் ஆக போகுது, பட் இட்ஸ் ஃபைன். சரியா? என்னோட இண்டெக்ஸ் 0, நான் என்னோட இண்டெக்ஸ் வந்து அடிஷ்னலாக ஒன்று ஆட் பண்ணுறேன். பார்த்தீங்களா? இது ஒரு கண்டிஷனை தான் ரிமூவ் பண்ணுறேன். இப்போ பாருங்க அது எவ்வளோ வாட்டி கலாட்டா பண்ணுதுன்னு பாருங்க. அது பாட்டுக்கு ரெட் அப்படின்னு பிரிண்ட் ஆகிட்டே இருக்கு பாருங்க. இட்ஸ் நாட் ஸ்டாப்பிங். என்னால் ஸ்க்ரால் கூட பண்ண முடியல, ஏன்னா இட் இஸ் கோயிங் ஃபார் பியாண்ட். என்னால் ஸ்டாப் பண்ண முடியுமான்னு தெரியல. ஓகே, லெட் மீ ட்ரை. ஓகே, அது ஸ்டாப் ஆகுதோ இல்லையோ. ஓ மை காட், சி. ஸோ நான் சொன்னேன்ல, நான் ரன் பண்ணியிருக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா மொத்த ரேமை அதை வந்து யூஸ் பண்ணிகிட்டே இருக்கா. ஸோ ப்ரோக்ராம் வந்து சரி, ஓகே, நோ வரிஸ். ஓகே, லெட் மீ எக்ஸிட் அண்ட் ஐ வில் ஸ்டார்ட் ஃப்ரெஷ்.
ஸோ இதுதான் while. ஸோ while clauseல எப்பயுமே மேக் ஷுர் தட் உங்களோட கண்டிஷன்ஸ் வந்து ஃபில்ஃபில் ஆயிருக்கணும்னு. இல்லைன்னா பார்த்தீங்களா இப்போ என்ன ஆச்சுன்னு. ஸோ அது வந்து பெரிய தலைவலி நமக்கு. ஸோ உங்களோட ரேம் ஃபுல்லாக அதை கன்சியூம் பண்ணி உங்கள் கோடே பிரேக் பண்ணிடும். ஸோ மேக் ஷுர் தட் நீங்கள் while ரன் பண்ணுறீங்கன்னா உங்களோட கண்டிஷன்ஸை நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணணும். விச் இன் அவர் கேஸ் +1. சரியா? ஸோ இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இண்டெக்ஸ் வேரியபிள் வந்து 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் இண்டெக்ஸ் வேல்யூ ஆஸ் லாங் அஸ் கலர்ஸோட லென்த்தை விட கம்மியாக இருக்கிறப்ப the while loop will continue to run. ஒவ்வொரு வாட்டியும் நம்ம எலிமெண்ட் இட்ரேட் ஆகிறப்ப அந்த கரண்ட் இண்டெக்ஸில் இருக்கக்கூடிய எலிமெண்ட் வந்து நமக்கு பிரிண்ட் ஆகும். ப்ளஸ் நம்ம இங்கே வந்து இண்டெக்ஸ் வந்து +or=1 கொடுத்தனால அதோட இண்டெக்ஸ் வேல்யூவுமே இன்க்ரிமெண்ட் ஆகுது. ஸோ தட் இஸ் ஹவ் யூ யூஸ் while loop for your list. சரி, what is comprehension operation in list? ஸோ காம்ப்ரிஹென்ஷன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஐ மீன் நீங்கள் அதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, உங்கள் பைத்தன் கோடை நீங்கள் எப்படி ஈஸியாக எழுதுவீங்க? ஈஸியாக எழுதுறதுக்கு நீங்கள் பயன்படுத்துகிற டெக்னிக் தான் லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன். ஸோ list comprehension in Python offers a concise and efficient way to create new lists based on existing iterables like list, tuples, and strings. It combines the functionality of a for loop and optionally an if condition into a single line of code, often resulting in more readable and compact expressions compared to traditional loop. ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து காம்ப்ரிஹென்சிவ் அப்படின்னா என்ன? காம்ப்ரிஹென்சிவ்னா என்ன? யூ ஹவ் டு பி வெரி கன்சைஸ் அண்ட் ஷார்ட் அண்ட் எஃபிஷியன்ட். ஸோ இதுதான் காம்ப்ரிஹென்சிவாக இருக்கிறதோட அர்த்தமே. இப்போ என்ன பண்ணுறோம், நம்ம லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ரேஷன் வந்து லிஸ்ட்டில் யூஸ் பண்ணுறோம். ஸோ இது என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதே தான் காம்ப்ரிஹென்சிவில் என்ன பண்ணுறோம், ஷார்ட் ஆக்குறோம், கன்சைஸ் ஆக்குறோம், எஃபிஷியன்ட் ஆக்குறோம், ஈஸி ஆக்குறோம். சிமிலர்லி காம்ப்ரிஹென்சிவ் ஆப்ரேஷன் நம்ம லிஸ்ட்டில் என்ன பண்ணணும்னா, நமக்கு இருக்கக்கூடிய கோடை நம்ம ஷார்ட்டாக எழுதுறோம். சரியா? ஃபங்க்ஷனாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக ஃபார் லூப் அண்ட் இஃப் கண்டிஷன் வந்து ஃபார் லூப்பில் எழுதிடலாம். இன்னுமே நட்ஷல்ல உங்களுக்கு சொல்லட்டா, இப்போ நீங்கள் வந்து ஃபார் லூப் வந்து இருந்துச்சுல்ல, இப்போ இந்த ஃபார் லூப் வந்து எத்தனை லைன் ஆஃப் கோடு? 1, 2. ஸோ இது வந்து நம்ம இப்போ 2 lines ஆஃப் கோட் எழுதியிருக்கோம். கரெக்டா? விச் இஸ் ஸ்டில் பேசிக். பட் நான் என்ன சொல்ல வரேன்னா, we still wrote 2 lines of code. பட் நம்ம லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சிங்கிள் லைன் ஆஃப் கோடாகவே அந்த ஃபார் லூப்பை நம்ம எழுதிட முடியும். சரியா? ஃபர்ஸ்ட் சின்டாக்ஸ் பார்த்துடலாம், அதுக்கப்புறம் we will go into code. ஸோ ஃபர்ஸ்ட் என்னோட லிஸ்ட் நேம், இதுதான் முக்கியமான பார்ட். ஸோ I have to put it in a square bracket. Square bracket will mention list, right? So list comprehension. லிஸ்ட் போட்டோம். சரி, எக்ஸ்பிரஷன் ஃபார் ஐட்டம் இன் இட்டரபிள் இஃப் கண்டிஷன். சரி, இது தனித்தனியாக ஒவ்வொரு வேர்டும் பார்க்கணும் நீங்கள். ஃபஸ்ட்டு எக்ஸ்பிரஷன். ஸோ எக்ஸ்பிரஷனாக என்னென்னா, எனக்கு இருக்கக்கூடிய அந்த லிஸ்ட் வேரியபிள் இருக்குல்ல, இப்போ நியூ லிஸ்ட் இருக்குன்னு வச்சுப்போம். ஸோ இந்த நியூ லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ்க்கு நான் என்ன ஆப்ரேஷன் செய்ய நினைக்கிறேன், வாட் இஸ் மை எக்ஸ்பிரஷன், நான் என்ன எக்ஸ்பிரஷன் கொடுக்க போகிறேன். ஸோ அதுதான் வந்து we are putting it up here. ஓகேவா? ஸோ எக்ஸ்பிரஷன் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்பெசிஃபை பண்ணுறேன். ஸோ திஸ் இஸ் தி ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம்ட் ஆன் ஈச் ஐட்டம் தட் இஸ் இன்க்ளூடட் இன் தி நியூ லிஸ்ட். இட் கேன் பி அ வேரியபிள், அ ஃபங்க்ஷன் கால் ஆர் எனி வேலிட் பைத்தன் எக்ஸ்பிரஷன். ஸோ நீங்கள் வந்து உங்களோட எலிமெண்ட் ஆக்சஸ் பண்ணி நீங்கள் அந்த எலிமெண்ட்டுக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதுதான் எக்ஸ்பிரஷன். சரி, அடுத்து வந்து ஒரு ஃபார் லூப்பு. ஃபார் லூக்கு அப்புறம் ஐட்டம். இது ஐட்டம்னா என்னன்னா, this is a temporary variable that represents each element from the iterable during the iteration. ஸோ இங்கே என்ன, நம்ம iterable element இருக்கு, கரெக்டா? ஸோ இப்போ இந்த எலிமெண்ட்டுக்கு வந்து ஒரு காமனாக ஒரு டெம்பரரி வேரியபிள் நேம் கொடுக்குறோம். ஸோ எக்ஸ்பிரஷன் ஃபார் எதுக்குன்னா இந்த எலிமெண்ட்டோட நேம். ஸோ எலிமெண்ட் வந்து இட் கேன் பி எனி ஐட்டம், எனி நேமாக இருக்கலாம், எனி அலியாஸ். ஸோ அலியாஸ் டசன்ட் மேட்டர், நீங்கள் ஒரு நேம் கொடுக்கணும். ஸோ எக்ஸ்பிரஷன் ஃபார் எலிமெண்ட் இன் இட்டரபிள். இட்டரபிள்னா நம்ம எதை ஆக்சஸ் பண்ணுறோம்? ஸோ திஸ் இஸ் தி சோர்ஸ் சீக்வன்ஸ். எக்ஸாம்பிள் லிஸ்ட், டப்பிள், ரேஞ்ச் ஃப்ரம் விச் எலிமெண்ட்ஸ் ஆர் ப்ராசஸ். ஸோ
இப்போ இங்கே என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட இட்ரபிள். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து மை லிஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு இட்ரபிள் வச்சுருக்கேன்னா அதுதான் இங்கே வரும். ஓகே, ஸோ இது வந்து எக்ஸ்பிரஷன். இது வந்து ஒவ்வொரு சிங்கிள் எலமெண்ட் இன் அந்த இட்ரபிள் நேம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எக்ஸ்பிரஷனை மறந்துடுங்க, நான் வந்து ஹைலைட் பண்ணுறேன். அந்த எக்ஸ்பிரஷனை மறந்துடுங்க. இப்போ மிச்சம் இருக்கிறத பார்த்தா எங்கேயா பார்த்த மாதிரி இருக்கா? ஃபார் ஐட்டம் இன் இட்டரபிள் இஃப் கண்டிஷன், அது ஒரு ஃபார் லூப்புங்க. ஃபார் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மேலே என்ன பார்த்தோம்? ஃபார் ஃப்ரூட் இன் ஃப்ரூட்ஸ், ஃபார் எலமெண்ட் இன் ஃப்ரூட்ஸ், ரைட்டா? ஸோ இது வந்து எனி அலியாஸ். ஸோ ஃபார் ஐட்டம் இன் இட்டரபிள் இஃப் கண்டிஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கே வந்து கண்டிஷன் ஸ்பெசிஃபை பண்ணுறோம். பட் திஸ் இஸ் த எக்ஸ்பிரஷன் வி ஆர் அப்ளைங் டு ஈச் எலமெண்ட் இன் திஸ் இட்டரபிள். சரியா? அப்புறம் இஃப் கண்டிஷன். இந்த இஃப் கண்டிஷன் இருக்கு பாருங்க, இது வந்து ஆப்ஷனல் பேராமீட்டர் தான். ஸோ இப்போ சிம்பிளாக எடுத்துப்போமா, ஒரு ஃபார் லூப் எழுதுறீங்க. ஃபார் எனி ஐட்டம்னு நான் ஒரு சிம்பிளாக ஒரு அலியாஸ் நேம் சொல்கிறேன். ஃபார் எலமெண்ட் இன் ஐட்ரபிள். ஸோ ஐட்ரபிள் வந்து மை லிஸ்ட்னு வச்சுக்கலாம். ஸோ ஃபார் எலமெண்ட் இன் மை லிஸ்ட், இவ்வளோ தான் ஃபார் லூப்பா. இந்த எலமெண்ட்டுக்கு நீங்கள் என்ன எக்ஸ்பிரஷன் கொடுக்குறீங்கன்னா, என்ன சேஞ்சஸ் உங்களுக்கு கொண்டு வரணுமோ அதை நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணுறீங்க. ஸோ யூர் ஸ்பெசிஃபைங் எக்ஸ்பிரஷன் அட் த ஸ்டார்ட். அண்ட் இஃப் கண்டிஷன் வந்து ஆப்ஷனல். ஸோ எனக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு இந்த கண்டிஷன் மீட் ஆச்சுன்னு நீ ஸ்டாப் ஆயிரு அப்படின்னு சொல்கிறது தான் இது. பட் ஆன் அ ஹோல் உங்கள் ஒரு ஃபார் லூப்பை நீங்கள் வந்து சிங்கிள் லைன் ஆஃப் கோடில் எழுதுறீங்க. அடுத்து பார்க்கலாம். This is a filter that determines which items from the iterable are included in the new list. Only items for which the condition evaluates to true are processed by the expression and added to new list. Okay va? So illa vandu or filter set pandreenga. If condition nale podhuva filter dana, you are setting a filter. So this filter will determine which items from iterable are included in the new list. So ஒரு கண்டிஷன் போடுறீங்க, அந்த கண்டிஷன் வச்சு ஃபில்டர் பண்ணி அந்த ஃபில்டருக்கு எந்தெந்த எலிமெண்ட் வந்து தகுதியோ, what do you call it, எந்தெந்த எலிமெண்ட் குவாலிஃபை ஆகுதோ அதுதான் நீங்கள் வந்து நியூ லிஸ்ட்டில் வந்து பிரிண்ட் பண்ண போகிறீங்க. ஸோ இந்த கண்டிஷனுக்கு எது எது ட்ரூ ஆகுதோ யூ கெட் டு பிரிண்டட். சரியா? சரி, இப்போ ஒரு லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன் அண்ட் வித்தவுட் லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன் ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். And then we will end the class for today. சரியானா, we don't have enough time today. It's 1 hour session தானே. ஓகே, இப்போ வித்தவுட் லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன் ஒரு ஃபார் லூப் யூஸ் பண்ணி நம்ம எப்படி கோட் எழுதுறோம்னு பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இதான் என்னோட நம்பர்ஸ் அப்படின்னு ஒரு லிஸ்ட் இருக்கா. சரி, இப்போ ஒரு எம்டி லிஸ்ட் கிரியேட் பண்ணுறேன். இப்போ இதோட கோல் என்னன்னா ஃபார் நம்பர் இன் நம்பர்ஸ். ஸோ நம்பர் என்ன சொல்லியிருக்கேன் இதில், இது இட் கேன் பி எனி அலியாஸ். பட் பேசிக்லி ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் நீங்கள் ஒரு நேம் கொடுக்குறீங்க. இப்போ நம்பர்ஸ் வந்து லிஸ்டா, ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் நீங்கள் ஒரு நேம் கொடுக்கணும். இட் கேன் பி ஈவன் எக்ஸ், நீங்கள் ஃபார் எக்ஸ் இன் நம்பர்ஸ்னு கூட கொடுக்கலாம். ஃபார் ஒய் இன் நம்பர்ஸ் போடலாம். இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார் எலிமெண்ட் இன் நம்பர்ஸ்னு கொடுக்கலாம். எனி அலியாஸ் ஆஃப் யுவர் சாய்ஸ். ஸோ ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் நேம் கொடுக்குறீங்க, விச் இஸ் நம்பர் இன் அவர் திஸ் கேஸ். For number in numbers, if number %2 is equal to 0. ஆனால் இதில் ஒரு வித்தியாசம் பார்க்கணும். நீங்கள் நான் ஒரு ஈக்குவல் டு போட்டிருக்கேன்னா, 2 ஈக்குவல் டு போட்டிருக்கேன்னா, 2 ஈக்குவல் டு போட்டிருக்கேன். ஸோ 2 ஈக்குவல் டுனா என்னன்னா, இப்போ ஈக்குவல் டுனா என்னன்னா அசைனிங் ஆப்ரேஷன். அதே இது 2 ஈக்குவல் டுன்னு வைங்களேன், அது வந்து கண்டிஷனல் செக். சரியா? ஸோ இது வந்து அசைனிங் ஆப்ரேட்டர். இப்போ வந்து ஏ இஸ் ஈக்குவல் டு 2ன்னா என்ன, அப்போ ஏ வந்து ஏயோட வேல்யூ என்ன ஆயிடுது, 2ன்னு நம்ம செட் பண்ணுறோம். பட் இப்போ வந்து 2 ஈக்குவல் டு போட்டிருக்கேன்னா அது வந்து நம்ம கண்டிஷனல் செக்கை வெரிஃபை பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள் %2க்கு நான் வரேன். இப்போ இங்கே என்ன பண்ணுறேன், நம்பர் %2. ஸோ பர்சன்டேஜ் சிம்பிள் போட்டிருக்குன்னா அப்படின்னா என்ன, ஸோ நம்பர் டிவிசிபிள் பை 2. சரியா? இப்போ நம்பர் டிவிசிபிள் பை 2 வந்து நமக்கு இது எப்படி நான் 0ன்னு சொல்கிறேன், என்ன லாஜிக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு 6 அப்படின்னு சொல்லி ஒரு எலிமெண்ட் இருக்குது. சரியா? நம்பர் 6. இப்போ இதில் %2னா எப்படி சார், நம்பர் 6 வந்து இஸ் இட் டிவிசிபிள் பை 2. ஸோ 3 டைம்ஸ் 2 வந்து என்னது, 3 டைம்ஸ் 2 என்னது 6. அப்போ இதோட ரிமைண்டர் என்ன, இதோட ரிமைண்டர் என்ன, 0 தானே. அப்போ திஸ் இஸ் டிவிசிபிள் பை 2.
For instance, let's say number 7. இப்போ அதே 3x2ன்னு வச்சுப்போம். அப்போ 6, ஆனால் பேலன்ஸ் 1 இருக்கு பாருங்க. அப்போ வாட் டஸ் இட் மீன்? நம்மளோட ரிமைண்டர் வேல்யூ என்னது? 1. அப்போ இஸ் இட் டிவிசிபிள் பை 2? அது வந்து நாட் டிவிசிபிள். ஸோ இப்போ இங்கே என்ன நடக்க போகுதுன்னா, ஃபார் நம்பர் இன் நம்பர்ஸ், ஸோ ஒவ்வொரு எலிமெண்ட் ஆக்சஸ் பண்ணி இஃப் அந்த நம்பரை டிவைட் பண்ணி அதோட ரிமைண்டர் 0, அதோட ரிமைண்டர் வந்து 0ன்னா, ஸோ 2ஆல் டிவைட் பண்ணுறோம். ஸோ 2ஆல் டிவைட் பண்ணி அதோட ரிமைண்டர் 0வா இருக்குன்னா, which concludes that it is a even number. சரி, நம்ம ஆல்ரெடி அப்பன் ஃபங்க்ஷன் பார்த்துருக்கோமா? அப்பன் ஃபங்க்ஷன் என்ன பண்ணும்? ஒரு எலிமெண்ட்டை லிஸ்டோட லாஸ்ட் பொசிஷனில் ஆட் பண்ணும். ஸோ இப்போ இங்கே என்ன நடக்க போகுது? ஈவன் நம்பர்ஸ்னு ஒரு எம்டி லிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன் பாருங்க. ஐ எம் கிரியேட்டிங் a நியூ லிஸ்ட் ஈவன் நம்பர்ஸ். அந்த லிஸ்ட்டுக்கு ஈவனாக இருக்கிற நம்பர்ஸை மட்டும்தான் ஆட் பண்ணும். இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். வாட் டஸ் இட் டூ? ஓகே, நம்ம கோட் ரன் ஆகுது. ஸோ இப்போ இந்த கோட் ரன் ஆகி என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஈவன் நம்பர்ஸ் லிஸ்ட்டில் ஒன்லி ஈவன் நம்பர்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும், விச் ஷுட் பி 2, 4, 6, 8 and 10, பட் நாட் 1, 3, 5, 7 and 9. ஏன்? ரீசன் இஸ் சிம்பிள். பிகாஸ் அது வந்து ரிமைண்டர் வந்து 1 கொடுக்கும். கரெக்டா? இட்ஸ் அன் ஆட் நம்பர். ஸோ ஆட் நம்பர்லாம் இதில் வந்து நமக்கு பிரிண்ட் ஆகாது. நம்ம அந்த வயல் லூப் ரன் பண்ணல, நம்ம சிஸ்டம் கொஞ்சம் ஜாம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். லெட்ஸ் வெயிட். ஓகே, லெட் இட் ரன். நான் அதோட ரிசல்ட்ஸ் வந்தோடனே வில் கோ டு தட். பட் அதுக்குள்ள நம்ம அடுத்த கோட் பார்த்துலாம். ஆனால் இப்போ இங்கே இவ்வளோ பெரிய கோட் எழுதணும் பார்த்தீங்களா? ஐ மீன் இதை ரேஸ் பண்ணிக்கலாம். இவ்வளோ பெரிய கோடை இப்போ இதில் எத்தனை நம்பர்ஸ் போட்டிருக்கோம் நம்ம? ஈவன் நம்பர். ஸோ 1, 2, 3, 4, 5. ஸோ இங்கே வந்து 5 லைன்ஸ் ஆஃப் கோட் எழுதியிருக்கோமா? இப்போ பார்க்கலாம். நம்ம லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷனில் வெறும் 2 லைன்ஸில் எழுதிடலாம். அதுவும் அந்த பிரிண்ட் ஈவன் நம்பர்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிடுவோமே, அதெல்லாம் கூட ஆப்ஷனல் தான். இப்போ இங்கே வந்து பேசிக்லி 4 லைன்ஸ் ஆஃப் கோட். ஆனால் நீங்கள் லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன் யூஸ் பண்ணி ஜஸ்ட் இன் 1 லைன் நீங்கள் வந்து எழுத முடியும். ஸோ லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷனுக்கு நான் வந்து என்ன சொன்னேன் உங்களுக்கு வந்து சின்டாக்ஸ் என்னன்னு சொல்லி கொடுத்தேன். ஸோ ஞாபகம் இருக்கா? ஸோ இதோட சின்டாக்ஸ் என்ன? ஸோ இங்கே போட்டேன்னா உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸ்பிரஷனுக்கு அப்புறம் என்ன? ஃபார் லூப்பா? ஸோ அதே தான். ஸோ இப்போ இங்கே மேலே ஒரு ஃபார் லூப் இருக்கீங்க பாருங்க, அதே தான். ஸோ எக்ஸ்பிரஷன், ஒரு ஃபார் லூப்பு, அப்புறம் இஃப் கண்டிஷன். ஓகே, ஸோ இதை பிரேக் பண்ணணும்னு வைங்க. ஸோ எக்ஸ்பிரஷன் ஃபார் நம்பர் இன் நம்பர்ஸ் and then ஒரு if condition which is optional. All right, so இப்போ list comprehensionல பாருங்க. ஸோ நான் ஒரு நியூ லிஸ்ட் கிரியேட் பண்ணுறேன் which is even numbers. ஸோ even numbers and list comprehension உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்தேன்? ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் நம்ம வந்து ஸ்பெசிஃபை பண்ணணும். சம்திங் இஸ் ராங். நம்ம வைல் லூப்பில் கிராஷ் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். லெட் மீ ரீரன் ஜஸ்ட் ஃபார் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு பெட்டராக இருக்கும். ஓகே, கூல். ஐ ஹோப் இட் ஒர்க்ஸ் நவ். ஸ்டில் இன் கனெக்டிங் ஃபேஸ். ஓகே, லெட் இட் கம். இஃப் நாட் நான் வந்து அடுத்த செஷனில் திருப்பி இதை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். பட் அண்டர்ஸ்டாண்ட் திஸ். இப்போ பாருங்க, இதுதான் நம்மளோட எக்ஸ்பிரஷன். நீங்கள் கேட்கலாம், ப்ரோ நம் ஃபார் நம்மனா போட்டிருக்கீங்களா, அப்புறம் இதில் என்ன எக்ஸ்பிரஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து இட் கேன் பி எனிதிங். சரியா? இப்போ எக்ஸ்பிரஷன் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இது வந்து என்ன கொடுக்கும்? எனக்கு ஸ்கொயர் ரூட் ஆஃப் த நம்பர் கொடுக்கும். கரெக்டாக? இப்போ நம்மளோட கோல் வந்து ஈவன் நம்பர். ஸோ அதனால அது தெரில. we have one more example, அது கீழே இருக்குது. பட் கன்சிடரிங் டைம் நம்ம இன்னைக்கு பண்ணல. பட் பேசிக்லி இது வந்து நம்ம எக்ஸ்பிரஷன் தான். சரியா? இந்த இடத்துல நீங்கள் என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஸ்கொயர் ரூட் ஆஃப் த நம்பர் வேணும், இல்லை ஒரு மல்டிப்ளைட் பை 2 எனக்கு வேணும், எல்லா நம்பரையும் நீ மல்டிப்ளை பை 2 பண்ண எனக்கு, அப்படி தான் எனக்கு வேணும்னு கேட்டிங்கனாலும் விச் இஸ் ஸ்டில் ஃபைன். ஸோ பேசிக்லி எக்ஸ்பிரஷன், அப்புறம் நம்மளோட ஃபார் லூப், ஃபார் நம் இன் நம்பர்ஸ். இங்கே பாருங்கள், ஃபார் நம் இன் நம்பர்ஸ் அண்ட் தென் இஃப் நம் பர்சன்டேஜ். ஸோ இஃப் கிளாஸ் போட்டேன், இஃப் கண்டிஷன், இதுதான் என்னோட கண்டிஷன். ஸோ இஃப் number percentage 2 is equal to 0, then print the even numbers. So 2 equal to na enna, it is a conditional check. So idoda, and this will give us the reminder.
ஸோ நம்பர் பர்சன்டேஜ் 2ன்னு போட்டிங்கன்னா இட் வில் கிவ் யூ த ரிமைண்டர். ஸோ இஃப் த ரிமைண்டர் ஆஃப் 2 வந்து 0க்கு ஈக்குவலண்ட்டாக இருந்துச்சுன்னா, ரிமைண்டர் 0வாக இருக்குன்னா என்ன? ஃபார் எக்ஸாம்பிள் 2க்கு 2ஆல் டிவைட் பண்ணி ரிமைண்டர் 0ன்னா இஸ் ஈவன் நம்பர் தானே. இப்போ ஒரு நம்பரை வந்து 3ஆல் நான் வந்து டிவைட் பண்ணுறேன் as long as it can divide. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 9 இருக்குது, 9 நான் 3ஆல் டிவைட் பண்ணால் எனக்கு 3 ரிமைண்டர். திருப்பி நான் 3 வந்து 3ஆல் டிவைட் பண்ணேன் எனக்கு 0. அப்போ இட் இஸ் டிவிசிபிள் பை 3. ஃபார் எக்ஸாம்பிள் நம்பர் 10 இருக்குது, 10 நான் 3ஆல் டிவைட் பண்ணுறப்ப எனக்கு 9 இருக்குமா, 9 வரைக்கும் எடுத்துக்கலாம், அப்போ 3 கிடைக்கும். அப்போ பேலன்ஸ் நம்பர் 1 இருக்குது. இப்போ நான் 1க்கு வந்து திருப்பி ஒரு 0 ஆட் பண்ணுவேன். அப்போ 10 டிவைட் பை 3 திருப்பி 3.333. ஸோ இட் இஸ் நாட் டிவிசிபிள் பை 3. கரெக்டா? ஸோ சேம் ஸ்ட்ராட்டஜி தான். ஸோ இங்கே வந்து நம் பர்சன்டேஜ் 2 வந்து போட்டிங்கன்னா ஈக்குவலன்ட் 0னா இட் ரெப்ரசன்ஸ் ஈவன் நம்பர். சரியா? ஓகே, அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம அந்த வைல் லூப் போட்டோன்னே சிஸ்டம் கிராஷ் ஆயிடுச்சு. நான் உங்களுக்கு அடுத்த கிளாஸில் இது ஒரு ரிவிஷனோட பண்ணுறேன். பட் இந்த லாஜிக் மட்டும் புரிஞ்சுக்கோங்க. இது ரெண்டுமே நமக்கு வந்து சேம் ரிசல்ட்ஸை தான் பிரிண்ட் பண்ணோம். ஏன்னா நம்ம ஈவன் நம்பர்ஸ் மட்டும் தானே பிரிண்ட் பண்ணுறோம் யூஸிங் ஒன்று வந்து ஃபார் லூப்பு, இன்னொன்று வந்து லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன். ஸோ வாட்ஸ் ஹேப்பனிங் ஹியர் 2, 4, 6, 8 and 10. கரெக்டா? ஸோ இந்த ரெண்டுமே அவுட்புட் சேம் தான். ஆனால் லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன் வெர்ஷன் வந்து அதே ரிசல்ட்டை சிங்கிள் லைன் ஆஃப் கோடில் நமக்கு கொடுக்குது. தேர்ஃபோர் இது வந்து பார்க்க ஒரு சிங்கிள் லைன் ஆஃப் கோடாக இருந்தாலும் திஸ் இஸ் மோர் எக்ஸ்பிரசிவ் தேன் திஸ் 4 lines ஆஃப் கோட். கரெக்ட் தானே? நீங்கள் ஒரு கோடை 4 லைனில் எழுதுறதுக்கும் அந்த 4 லைன் ஆஃப் கோடை ஒரே லைனில் எழுதுறதுக்கும் வித்தியாசம் இருக்கும். அப்போ இதில் வந்து எது ஹைலி எஃபிஷியன்ட், ஃபங்க்ஷனல், கன்சைஸ், மோர் எக்ஸ்பிரசிவ், சிம்பிள் இன் டர்ம்ஸ்? அப்போ லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன் தானே. பிகாஸ் இப்போ பாருங்க, we are getting the same result out. சாரி, இப்போ புதுசாக யாரும் ஜாயின் பண்ணியிருக்கீங்க நிறைய பேர். சிஸ்டம் கிராஷ் ஆயிடுச்சு பிகாஸ் ஒரு வைல் லூப் ரன் பண்ணோம். ஸோ ரிசோர்ஸஸ் வந்து திருப்பி லோட் ஆக டைம் ஆகும். ஸோ ஃபார் திஸ் செஷன் ப்ளீஸ் அட்ஜஸ்ட். பட் இதோட அவுட்புட் வந்து ரெண்டுமே இதுதான். நெக்ஸ்ட் செஷனில் ஐ வில் ஸ்டார்ட் வித் திஸ் அகேன். ஓகே, சரியா? ஸோ வி வில் ஹாவ் ஒன் மோர் லிஸ்ட் செஷன் where we will be considering other remaining part and then a revision as well. All right, so that is all for today. I hope this session was very interactive. நிறைய பேர் இன்னைக்கு கமெண்ட் செக்ஷனில் இன்ட்ராக்ட் பண்ணியிருந்தீங்க. ஐ எம் ஹாப்பி ஃபார் யூ ஆல். ஸோ தொடர்ந்து வந்து நீங்கள் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு இந்த கண்டென்ட் பிடிச்சிருந்தா டூ கிவ் அ லைக் அண்ட் தென் கொஸ்டின்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஃப்யூச்சரில் நீங்கள் யாரும் பார்க்குறீங்கன்னா I will try to answer that in the followed up videos. கூடிய சீக்கிரத்தில் ரிசோர்ஸை நான் வந்து GitHubல அப்லோடும் பண்ணிடுவேன் and I will let you know about it. And then பெல் பட்டன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க so that you don't miss on the regular updates. Also நீங்கள் வந்து எங்களை ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா go to a website Data Valley. நீங்கள் வந்து எங்களோட இன்ஸ்டியூட் பற்றி நாங்கள் என்னென்ன டீச் பண்ணுறோம், நாங்கள் எங்கெங்கே சென்டர்ஸ் வச்சுருக்கோம் அப்படின்ற எல்லா ஆப்ஷனுமே நீங்கள் வந்து அதில் பார்த்துக்கலாம். அண்ட் வி ஹாவ் அவர் சென்டர்ஸ் இன் US, United Kingdom. We have one more office at UAE as well. And then we have 4 centers at Hyderabad as well. So if you're in and around these places, do check out our website. ஸோ உங்களை எல்லாருக்குமே இன்னைக்கு இந்த கிளாஸ் ரொம்ப பெனிஃபிஷியலாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ டூ ஷேர் இட் வித் யுவர் ஃபெல்லோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் அஸ்பைரிங் பைத்தான் டெவலப்பர்ஸ், டேட்டா இன்ஜினியர்ஸ். ஸோ யார் வந்து பைத்தன் யூஸ் பண்ணுறவங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ திஸ் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் தெம் as well. So until then, this is Franklin signing off. Thank you so much for attending this session. So see you soon. Bye bye. Take care. Good luck.